இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் அட்மின் சென்டர்னு ஒண்ணு இருக்கு. லைக் இந்த எக்ஸ்சேஞ்ச் அட்மின் சென்டர் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் 365 இன்னும் சில அட்மின் சென்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்ல இங்க எக்ஸ்சேஞ்ச்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு சென்டர் இருக்கும். சோ ஒரு மைக்ரோசாஃப்ட் 365 அட்மினிஸ்ட்ரேட்டரா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் அட்மினிஸ்ட்ரேட்டர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க கேட்ட ரூல் கிரியேஷன் பண்றது இந்த இடத்துலதான் பண்ணுவோம். ஓகேவா? சோ நம்ம ஒவ்வொரு ரூலும் எப்படி பண்றது, இது ஒரு அட்மின் சென்டர். இந்த அட்மின் சென்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, M365 அட்மின் சென்டர் என்ன சொன்னோம், ஒரு யூசர்ஸ் மேனேஜ் பண்றது, அந்த யூசர்ஸ்க்கான லைசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஐடென்டிட்டி சென்டர் என்ன சொல்லியிருந்தேன், அந்த யூசருக்கு தேவையான, அதாவது அந்த யூசரை ட்ராக் பண்றது, அந்த யூசரை வந்து எத்தனை முறை லாகின் பண்ணிருக்கான், அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறதுக்கு ஐடென்டிட்டி சென்டர் சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் எக்ஸ்சேஞ்ச் அட்மின் சென்டருக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. ஓகேவா? என்ன பர்பஸ் அப்படின்னா, நாம ஒரு மெசேஜ் அனுப்புறோம், திரும்ப நமக்கு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா, இப்போ சென்ட் மெசேஜ் ரிசீவ் மெசேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோ இது போலாமா வேணாமா, போகணும்னா ஏன் போகணும், போகக்கூடாதுன்னா ஏன் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ அதுதான். சோ இப்ப அந்த மாதிரியான விஷயங்களை பாக்குறதுக்கு தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் அட்மின் சென்டர் அப்படின்றது. சோ இப்போ நம்ம இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, ரூல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அந்த ரூல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். மத்ததெல்லாம் இப்ப ரெசிபியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம யூசர்ஸோட லிஸ்ட் தான் இருக்கும். ஓகேவா? யாரெல்லாம் லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ, இங்க பாருங்க, ஷேர்டு மெயில் பாக்ஸ் அப்படின்னு நேற்று ஒண்ணு கொடுத்தாரு இல்லையா? சோ அதுவும் இருக்கு, எவ்ரிதிங் இருக்கு. ஓகேவா? சோ குரூப் அப்படின்றது நம்ம M365 இந்த இடத்துல கிரியேட் பண்ற குரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க விசிபிள் ஆகும். சோ அந்த ரெசிபியன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? சோ அதுதான். ஆனா இந்த மெயில் ஃப்ளோ அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல இருக்கிற சில விஷயங்கள், குறிப்பா இந்த ரூல்ஸ் அப்படின்ற இந்த இடத்த தான் இன்னைக்கு நம்ம நல்லா பார்க்க போறோம். ஓகேவா? சோ அந்த ரூல்ஸை நம்ம கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரூல்ஸ் அப்படின்ற இடத்துல போயிட்டு இந்த ஆட் எ ரூல் அப்படின்னு கிளிக் பண்ணா இங்க பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் வருது. ஓகேவா? சோ இதுல நம்ம ஒவ்வொரு ரூலும் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒவ்வொரு ரூலுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. சோ அந்த பர்பஸோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகேவா? பேசிக்கா இந்த கிரியேட்டிவ் நியூ ரூல் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம வந்து ஜென்ரலா என்ன ரூல் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, இந்த ரூல் கண்டிஷனை நம்ம செட் பண்ணணும். இங்க நிறைய ரூல் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ அந்த ரூல் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப நம்ம ஹெச்ஆர்லாம் இருக்காங்க இல்லையா, இன்டர்வியூ அப்படின்ற ஒரு சப்ஜெக்டோட ஒரு வேர்டு வருது அப்படின்னா அது கண்டிப்பா ஹெச்ஆர் தான் பார்த்தாகணும். கரெக்டா? அப்போ இன்டர்வியூன்னு சப்ஜெக்ட வச்சிருந்து யாரு வந்தாலும் அதை வந்து ஹெச்ஆருக்கு ஃபார்வர்ட் பண்ணு. இதுவே சேலரி, பினான்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அக்கௌண்ட்ஸுக்கும் போகணும், ஹெச்ஆருக்கும் போகணும். இந்த மாதிரி இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து அந்த மாதிரி டெக்ஸ்ட் இருக்கிற சப்ஜெக்டோ இல்ல அந்த மாதிரி டெக்ஸ்ட் இருக்கிற ஒரு மெயிலையோ நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து வர ஆட் ஏ ரூல்ல கிரியேட் நியூ ரூல் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ரூலுக்கான ஒரு பேர். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், இன்டர்வியூ அப்படின்ற ஒரு வேர்டு வச்சிருந்தா நம்ம வந்து மூவ் பண்ணணும் அப்படின்றது சொல்லுவோம் இல்லையா, ஹெச்ஆர் இன்டர்வியூ ரவுட்டிங் அப்படின்னு கொடுக்கலாம். இது நம்ம இஷ்டத்துக்கு பேர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம பேசிக்கா வந்து என்ன பண்றோம், ஹெச்ஆருக்கு வந்து இன்டர்வியூ அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குன்னா ஹெச்ஆருக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? சரி, இந்த ஹெச்ஆர் இன்டர்வியூ ரவுட்டிங் எப்ப நடக்கணும் அதுக்குதான் கீழே கொடுத்துருக்காங்க, அப்ளை திஸ் ரூல் இஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரூல் நடக்கணும் அப்படின்னா அப்ளை பண்ணி எப்போ அப்படின்னா the subject அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, சப்ஜெக்ட் ஆர் பாடி. ஏன்னா இந்த ரூல் அப்படியே இப்ப முன்ன நம்ம ஆஃப்லைன் பிஎஸ்டி ஃபைல் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபோல்டர் மூவ் பண்ணவங்கள வர்ற மெயில்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் யூசர் இருக்குல்ல, அதை மாடரேட் பண்ணி வந்திருக்கலாம். இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா அதோட அட்வான்ஸ்ட் லெவல் அது இல்ல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேக்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவுட்லுக்கோடைய அந்த பிஎஸ்டி ஃபைல்ல நம்ம பர்சனல் ரூல் போட்டிருப்போம். ஆக்சுவலி இட் இஸ் எ லோக்கல் ஃபோல்டர் ஃபைல். அது மெயில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி பிரிச்சு வைக்கிறோம். ஆமா ஆமா. அது பிரிச்சு வைக்கிறதுன்றது வந்து எதையுமே பிளாக் பண்ணாது, அனுப்பாது, அது கிடையாது. திஸ் இஸ் பியூர்லி ஒரு மெயில் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் நடக்குது இல்லையா, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது இல்லையா. சோ அப்படி போகிறப்ப என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம சொல்றது. அவுட்லுக்கோட பிஎஸ்டி ஃபைல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயில் ரிசீவ் ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும், நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் மூவ் பண்ணிக்குவோம். இப்ப அவுட்லுக்குள்ள நான் போறேன். ஓகேவா?
இதுல நான் சைன் இன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒன்ஸ் நான் சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அவுட்லுக் லாகின் ஆகுது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஆஃப்லைன்ல நம்ம சேவ் பண்ணிச்சது. இப்போ நம்ம இங்க ஒரு ஃபைல வந்து பிரிச்சு வைக்கலாம். எனக்கு இன்னொரு ஃபோல்டர் வேணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஓகே. சோ இந்த இடத்துல வந்து இப்ப இன்பாக்ஸ், இப்ப இன்பாக்ஸ்ல வந்து நமக்கு இவ்வளவு மெயில் இருக்கு. ஏன் இன்பாக்ஸும் டிராஃப்ட் சென்ட் எல்லாமே ஒரே மெயில் இருந்தா நம்மளால நமக்கு பாக்குறது கன்ஃபியூஸ் ஆகும். கரெக்டா? அந்த கன்ஃபியூஷனை போக்குறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் கிரியேஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனா இந்த ரூல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரலாமா வரக்கூடாதா? இப்ப நான் உங்களுக்கு சொல்றப்ப ஈஸியா புரியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப செலக்ட் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு சப்ஜெக்ட் ஆர் பாடி அப்படின்றது இப்ப இதுல நிறைய இருக்கு. ஓகேவா? ஒண்ணு இல்ல, இப்ப வந்து சென்டரை பேஸ் பண்ணி, அதாவது இப்ப நீங்க மெயில் பண்றீங்க அப்படின்னா கான்பிடென்ஷியல் அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சு அவங்க சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க வச்சிட்டீங்கன்னா சென்டரை கிளிக் பண்ணுங்க. ரெசிபியன்ட்னா கான்பிடென்ஷியல் ஒண்ணு இருந்துச்சுன்னா ரெசிபியன்ட் நம்ம ரெசிபியண்டா இருக்கக்கூடாது. .exe ஃபைல் இருந்தா ரெசிபியன்ட் ரிசீவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ரூல்ஸ் போறது. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேவா? இப்போ செலக்ட் ஒன்ல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கினது HR இன்டர்வியூ ரவுட்டிங். கரெக்டா? சப்ஜெக்ட் ஆர் பாடி அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ அந்த ரூலை செலக்ட் பண்ணணும். செலக்ட் ஒன், இங்க பாருங்க, சப்ஜெக்ட் ஆர் பாடி இன்க்ளூட்ஸ் எனி ஆஃப் திஸ் வேர்ட்ஸ் அப்படின்னா இந்த வேர்ட்ஸை வச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ரூலை அப்ளை பண்ணலாம். இல்ல மேட்ச் ஆச்சு அப்படின்னாலுமே டெக்ஸ்ட் பேட்டர்ன், இப்போ வந்து HR இன்டர்வியூ அப்படின்னா inter-view அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அது உள்ள வந்துடும். ஓகேவா? அப்ப மேட்ச் ஆச்சு அப்படின்னாலும் போடணும். ஏதாவது இந்த வேர்டை வச்சிருக்கு அப்படின்னா வரணும். இல்லைன்னா இந்த டெக்ஸ்ட் பேட்டர்ன் வச்சிருந்ததுன்னா வரணும். இப்ப பாருங்க, இந்த சப்ஜெக்ட் ஆர் பாடினா என்டையர் மெசேஜ். இப்ப மெயில்ல பாத்தீங்கன்னா நம்ம நியூ மெயில் கொடுத்தோம் அப்படின்னா திஸ் இஸ் சப்ஜெக்ட், திஸ் இஸ் பாடி. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஆர் பாடி மேல இருக்கு, சப்ஜெக்ட் மட்டும், அதாவது இங்க மட்டும். ஓகேவா? சோ ரூல் போடுறப்ப பார்த்து போடணும். இப்போ நம்ம சப்ஜெக்ட் ஆர் பாடி இன்க்ளூட் திஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே என்ன வேர்ட் அப்படின்னு கேக்குது. முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா இப்ப இன்டர்வியூ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். நீங்க கொடுத்துட்டு கடைசியில ஒரு ஸ்பேஸ் அடிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கு. கரெக்டா? இது சிங்கிள் வேர்டா தான் இருக்கணும். ஸ்பெசிஃபை வேர்ட்ஸ் ஆர் பிரேசஸ். பிரேஸ்னா சிங்கிள் வேர்டு தான், ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அப்போ இன்டர்வியூ அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஆட் பண்றேன். ஓகேவா? அடுத்து அப்படின்ற மாதிரி அப்ளை பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி நீங்க எத்தனை கீவேர்டு வேணா போடுங்க. ஆஸ் பர் தி கம்பெனி பாலிசி கீவேர்டு வந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து ரூல் சப்ஜெக்ட் ஆர் பாடியில எனக்கு வந்து இன்டர்வியூவோ ஜாபோ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரூலை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அண்ட் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி மெசேஜ் வந்து நம்ம HR-க்கு தான் அனுப்பி விடுவோம். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு இருக்கு பாருங்க. ஃபார்வர்ட் திஸ் மெசேஜ் ஃபார் அப்ரூவல். அட்மின் கிட்ட இந்த மெசேஜ் அப்ரூவ் பண்ணா சென்ட் ஆகும், இல்லைன்னா சென்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி செட் பண்ணலாம். இல்லைன்னா அந்த மெசேஜ வேற ஒருத்தருக்கு ரீடைரக்ட் பண்ணு, இல்லைன்னா அந்த மெசேஜ பிளாக் பண்ணு, இல்லைன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா இவங்களை ஆட் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? இப்போ இங்க படிச்சு பாத்தீங்கன்னா புரியும் ஒவ்வொன்னு என்ன பண்ணணும். புரியுதா? இதை நான் ஒண்ணு நம்ம ரூல் போறது தெரிஞ்சா போதும், அதை படிச்சு பார்த்தாவே வாட் எக்ஸாக்ட்லி வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்றது ரொம்ப ஈஸியா புரியும். ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரீடைரக்ட் பண்ண போறேன். ஓகேவா? நீங்க என்ன ரூல் வேணாலும் போடலாம். ஓகேவா? பட் நான் ரீடைரக்ட் பண்ண போறேன். யாருக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ரெசிபியன்ட், ஹோஸ்ட், இல்லைன்னா ஃபாலோவிங் கனெக்டர் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெசிபியன்ட்னா நம்ம ஒரு இமெயில் ஐடி சூஸ் பண்ணலாம். ஹோஸ்டட் குவாரண்டைனாலும் ஒரு இமெயில் ஐடி தான், ஃபாலோவிங் கனெக்டர்னாலும் ஒரு இமெயில் ஐடி தான். ஓகேவா? இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கனெக்டாரோ இல்ல வந்து ஹோஸ்டட் குவாரண்டைனோ சொல்லிட்டு நம்ம எதுவும் பெருசா பண்ணல. இப்ப இந்த குவாரண்டைன் அப்படின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நடக்கும். தனிமைப்படுத்திடும் மெயில. ஸ்பாம் ஃபோல்டர்லயோ இல்ல இங்க பாருங்க ஸ்பாம் ஃபோல்டருக்குள்ள போயிடும். இல்ல ரெசிபியன்ட் குள்ள அப்படின்னா லைசன்ஸ் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு நம்ம பண்ணலாம். இல்ல குரூப் இருக்கு அப்படின்னா குரூப்புக்கு அனுப்பலாம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், விஜய் விக்னேஷ் இப்ப எனக்கு ஏன்னா இந்த மெசேஜ் லாகின் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ இவங்க யாருக்காவது இந்த இன்டர்வியூ அப்படின்ற பேர்ல மெயில் வந்துச்சு அப்படின்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்கலா ஃபார்வர்ட் ஆகும் இந்த விஜய் விக்னேஷ் ஏழுமலை அப்படின்றதுக்கு. ஓகேவா? இப்ப நான் கிளிக் சேவ் பண்ணிட்டு அவ்வளவுதான், நெக்ஸ்ட் கொடுத்து முடிச்சிடலாம். எக்ஸப்ட் இஃப் அப்படின்னா இதை விட்ட இப்ப எல்லாருக்கும் இந்த ரூல் அப்ளை ஆகும். ஆனா இந்த ஒரு சென்டருக்கு ஆகக்கூடாது, இந்த ஒரு ரெசிபியன்ட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி வைப்போம்ல. இந்த இஃப் எல்ஸ் கான்செப்ட் இருக்கும். இங்க பாருங்க, இஃப் இத பண்ணு, ஒரு இதுல நம்ம ஏதாவது செட் பண்ணோம்னா அவங்கள விட்டுரு அப்படின்னு அர்த்தம்.
இப்ப அப்ளை த ரூல்னா சப்ஜெக்ட் ஆர் பாடியில இன்டர்வியூ ஆர் ஜாப் அப்படின்னு ஏதாவது ஒரு வேர்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அந்த மெசேஜ ஃபாலோவிங் ரெசிபியன்ட்டுக்கு அனுப்பணும். அதாவது vijayvignesh@webtechacademy.in அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும் அப்படின்றத சொல்லிட்டோம். எக்ஸப்ட் ஒருவேளை இப்போ சென்டர் வந்து ரீசனா இருக்காரு, அதாவது இங்க இருக்கிறது ரீசன் இருக்காரு அப்படின்னா, ரீசன் அந்த மாதிரியான ஒரு அவருக்கு மட்டும் அவர் அனுப்புறாரு அப்படின்னா அது அனுப்பக்கூடாது. ஓகேவா? அதாவது எல்லாருக்கும் ரூல் பொருந்தும் இவங்களை தவிர அப்படின்னு எக்ஸப்ட். ஓகேவா? சோ இப்போ வந்து நான் வந்து எக்ஸப்டிஃபை இப்போதைக்கு யூஸ் பண்ணல. இப்போதைக்கு கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகேவா? என்ஃபோர்ஸ் கொடுத்தா போதும். இல்ல இன்கேஸ் டெஸ்ட் பண்ணணும்னா நீங்க இனிஷியலா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெஸ்ட் வித் பாலிசி டிப்ஸ்னா நம்ம மத்த பாலிசி எல்லாம் போட்டிருப்போம் இல்லையா, அதை வச்சு அந்த டிப்ஸை எனேபிள் பண்றது. இல்லைன்னா டிப்ஸ் எல்லாம் வேணாம், நீங்க டைரக்டா என்ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படின்னு பண்ணலாம். அதுக்கப்புறம் சிவியாரிட்டி எந்த அளவுக்கு நீங்க பண்ணணும் அப்படின்னா ஹை ப்ரியாரிட்டியா லோ ப்ரியாரிட்டி. சில விஷயங்கள் சும்மா இதை பண்ணணும்ன்றதுக்காக பண்ணுவாங்க இல்லையா, அப்பெல்லாம் லோ ப்ரியாரிட்டி வச்சு பண்ணுங்க. அதை பண்ணியா அவனுன்றப்ப ஹை ப்ரியாரிட்டி வைங்க. அண்ட் இந்த ரூலுக்கான டைம் ஃப்ரேம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த டைம்ல, அதாவது இப்போ நம்ம நார்மலா யோசிச்சு பாருங்களேன், பிரதமர் தமிழ்நாட்டுக்கு இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி செங்கல்பட்டு பக்கம் வந்துட்டு போனாரு. அந்த ஒரு நாள் மட்டும் அங்க டிராபிக் எல்லாம் வேற ஒரு ரூட்டுக்கு மாத்தி விட்டாங்க. கரெக்டா? ஆனா அந்த பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி போனதுக்கு அப்புறம் என்னாச்சு, திரும்பி பழையபடி ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் இந்த ஒரு 10 நாளைக்கு மட்டும்தான் இந்த ரூலு, 15 நாளைக்கு மட்டும் தான் இந்த ரூலு, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ரூல் ஆக்டிவேட் பண்ற டேட், எண்ட் பண்ற டேட் அப்படின்னு இருக்கும். இதை எடுத்து விட்டீங்க அப்படின்னா அப்படிலாம் இல்ல, நீ ரூல் போட்டா போட்டது. ஓகேவா? நீயே எடுக்கிற வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனையும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இங்க பாருங்க ஒரு ரூல் வந்து ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு. ஓகேவா? என்ன எரர்னு பார்க்கணும். Error exim command let Microsoft exit the property name with HR interview routing is invalid. ஒயிட் ஸ்பேஸர் விட்டுட்டு இருக்கேன். ஒயிட் ஸ்பேஸ் விட்டுட்டு இருக்கேன். ஒயிட் ஸ்பேஸ் இருக்க கூடாது. ஸ்பேஸ் வச்சிருக்கீங்களா? கடைசியா இப்ப ஃபினிஷ் அந்த எரரை படிச்சு பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதாவது ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டுக்கு ஸ்பேஸ் இருக்கலாம், ஆனா வேர்டோட கடைசியில வந்து ஸ்பேஸ் இருக்க கூடாது. ஓகேவா? சோ இப்ப நம்ம ரூல் போட்டாச்சு. ஓகேவா? இப்ப அந்த ரூல் டிசேபிள் இருக்கு. நம்ம ரூலை கிரியேட் தான் பண்ணோம், பட் ரூல் டிசேபிள் இருக்கு. அது எனேபிள் பண்ணாதான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இதை எனேபிள் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இதுல சேவ் பட்டன் எல்லாம் கிடையாது. ஓகேவா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ரூல் ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்ச நேரத்துல எனேபிள் ஆயிடும். ஓகேவா? இப்ப ரூல் எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ எனேபிள் வந்துச்சா? இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நான் வேற ஒருத்தருக்கு இப்போ என்னோட பர்சனல் மெயில் ஐடியில இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சப்ஜெக்ட்ல ஒரு இது வச்சு அந்த மெயிலுக்கு நான் சென்ட் பண்ண போறேன். ஓகேவா? அது நமக்கு வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நம்ம இதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இமெயில் ஐடி இது. ஓகேவா? ஜஸ்ட் அந்த கீவேர்டை வச்சு நான் ஒரு இது எழுதுறேன். ஓகேவா? நம்ம ப்ரொஃபஷனலா எழுதணும்னா பெருசா எழுதணும். ஓகேவா? இப்ப இன்டர்வியூ அப்படின்ற வேர்டும் ஜாப்ன்ற வேர்டு தான் நம்ம கீவேர்டா போட்டோம். இப்பதான் நான் சென்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த இன்பாக்ஸுக்கு வருதா நம்ம செக் பண்ணணும். ஏன்னா இதுக்குதான் நம்ம ரவுட் பண்ணிக்கிட்டோம். ஆனா நான் யாருக்கு அனுப்பிச்சேன்? ரீசனுக்கு தான் அனுப்புனேன். கரெக்டா? இன்டர்வியூ ரிகார்டிங் வந்துருச்சு பாருங்க. யாருக்கு? விஜய் விக்னேஷ். இப்ப என் பர்சனல் மெயில இருந்து ரீசனுக்கு தான் போச்சு. ஆனா ஒரு காப்பி எனக்கு இப்ப நான் இருக்கிற இமெயில் ஐடி எது? விஜய் விக்னேஷ் @webtechacademy.com. நம்ம ரூல் போட்டது இங்க ஒர்க் ஆச்சா? சோ இவ்வளவுதான். ஒரு ரூல் கிரியேட் பண்றது இவ்வளவுதான். ஓகேவா? சரி. இன்னொரு ரூல் நம்ம கிரியேட் பண்ணோம், கொஞ்சம் வேகமா கிரியேட் பண்ணோம். ஓகேவா? இந்த ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சேலரி டீடைல்ஸ் வந்து அனுப்புறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த டைம்ல அந்த டேட்டா வந்து நார்மலாவே மைக்ரோசாஃப்டோட இமெயில்ஸ் எல்லாமே என்கிரிப்ட் ஆகி தான் போகும். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர்ல வந்து என்கிரிப்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, சோ அந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி ரூல் போடலாம்? ஒரு 2-3 ரூல் போட்டு காமிக்கிறேன். மத்த ரூல் எல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. அண்ட் இதுல இருக்கிற எல்லா ரூலுக்குமே ஒரு டாக்குமெண்ட் நான் தமிழ்லயே கொடுக்குறேன். ஓகேவா? நான் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் தமிழ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஏ ரூல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப அடுத்து பாருங்க, அப்ளை ஆஃபீஸ் 365 மெசேஜ் என்கிரிப்ஷன் அண்ட் ரைட் ப்ரொடக்ஷன் டு மெசேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஓகே. என்கிரிப்ட் ஃபினான்ஸ் மெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த ரூல் வந்து யாரா இருக்கணும், த சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டு, எதுக்காகன்னா இப்ப ஃபினான்ஸ்ல இருந்து தான் அனுப்ப போறாங்க. ஓகேவா? அந்த யூசர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள்
த பர்சனோ டொமைனோ அந்த மாதிரி நம்ம இதுல இருக்கிற எதை வேணா சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒருவேளை குரூப்பா இருந்துச்சுன்னா அந்த குரூப்ல இருக்கிற ஒரு மெம்பரா இத படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இல்ல எனக்கு webtechacademy.com அப்படின்றதுல இருந்து வந்தா அப்படின்னா டொமைனிஸ் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இஸ் த பர்சன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இப்ப நம்ம கிட்ட 4 மெயில் ஐடி தான் இருக்கு. அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்குள்ளேயே நம்ம பண்ணி காமிக்கிறோம். ஓகேவா? ஒருவேளை சென்டர் வந்து விஜய் விக்னேஷா இருந்தா, ஓகேவா, சேவ் பண்றேங்க. விஜய் விக்னேஷா இருந்தா இங்க பாருங்க என்கிரிப்ட் ஆகுறதுக்கு, ஏன்னா நம்ம முன்னாடியே சூஸ் பண்ணிட்டோம் என்கிரிப்ஷன் ஆகணும். அதே தான் நம்ம ஒரு ரூல் கிரியேட் பண்ண சொல்ல இருந்தா அந்த 10 ஆப்ஷன் தான். அந்த 10 ஆப்ஷன்ல வந்து நம்ம எதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதான். ஓகேவா? மாடிஃபை த செக்யூரிட்டி, அப்ளை 365 என்கிரிப்ஷன், ரைட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு. வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இப்ப இங்க ஒரு பிளஸ் சிம்பிள் கொடுத்த உடனே இப்ப கீழே பாருங்க, இதுவும் வேணும் இதுவும் நடக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த மெசேஜ் வந்து என்கிரிப்டும் ஆகணும், அப்ரூவலுக்காக ஃபார்வர்டும் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் போட்டுட்டேன் அப்படின்னா போயிடும். ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, ஃபினான்ஸ் மெயில நான் என்கிரிப்ட் பண்ண போறேன். நேம் கொடுக்குறது நம்ம கொடுக்கறது தான். எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுதான் கொடுக்கணும்னு இல்ல. அப்ளை திஸ் ரூல் இஃப் ஒருவேளை சென்டர் ஒரு பர்சனா இருக்காரு, அந்த பர்சன் யாரு, விஜய் விக்னேஷா இருக்காரு அப்படின்னா இதை நீ டூ த ஃபாலோயிங் அப்படின்றது கீழே இருக்கிறத பண்ணு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? இப்போ மாடிஃபை த மெசேஜ் செக்யூரிட்டி, மெசேஜோட செக்யூரிட்டியை மாடிஃபை பண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்ளை ஆஃபீஸ் 365 மெசேஜ் என்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ இதை வந்து நம்ம செட் பண்றோம். எதுக்காக இதை செட் பண்றோம்? ஏன்னா நம்ம முன்னாடியே சூஸ் பண்ணிட்டோம் எனக்கு மெயில் வந்து என்கிரிப்ட் எக்ஸ்ட்ரா என்கிரிப்ஷனோட போகணும் அப்படின்னு. ஓகேவா? இதவும் நடக்கணும். அண்ட் இந்த மாதிரி சென்டர் வந்து விஜய் விக்னேஷா இருந்தா அந்த மெயில் போறதுக்கு அப்ரூவல் வாங்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க சென்ட் பண்ண சென்ட்னு வந்துடும். பட் அப்ரூவல் யாருக்கிட்ட வாங்கணும்? இன்னொருத்தர சூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப இவரை விட்டுட்டு மீதி 3 பேர்ல நம்ம யாராவது சூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அப்ரூவல் போகும். அவர் ஒன்ஸ் அப்ரூவல் பண்ணாதான் என்ன நடக்கும்? அந்த மெயிலே சென்ட் ஆகும். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம ஒரு ரூல் மட்டும் வச்சுப்போம். ஒருவேளை இவர் இது அமிச்சாரு அப்படின்னா இது நடக்கணும். அது ரிசிபியன்ட் அதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப சென்ட் பண்றவரே சென்டர்னு போட்டீங்கன்னா சில ரூல் ஒர்க் ஆகாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அந்த ரூலுக்கான லாஜிக் இருக்கணும். ஓகேவா? இஃப் எல்ஸ் கண்டிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அததான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? த ரெசிபியன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, அதாவது பினான்ஸ் மெயில என்கிரிப்ட் பண்ணி கொடு. எப்போ சென்டர் வந்து விஜய் விக்னேஷா இருந்தா அப்ப என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா மெசேஜ் செக்யூரிட்டி எக்ஸ்ட்ராவா மாத்து, ஆஃபீஸ் 365 மெசேஜ் என்கிரிப்ஷனை மாத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது நடக்கணும். ஒருவேளை ரெசிபியன்ட் வந்து ரீசனா இருந்துச்சு அப்படின்னா இத பண்ணாத அப்படின்னு இது பண்ணாத அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்ப ஏன் நெக்ஸ்ட் வரல? ஒரு கண்டிஷன் தான் அலோவ் பண்ணிருக்கீங்களா? ஒரு கண்டிஷன் நான் பண்ணிருக்கேன். ஏதோ பிரச்சனை இருக்கு. ஒருவேளை நான் இஃப் கண்டிஷனை தூக்கணும்னா நெக்ஸ்ட் வருதான்னு பார்க்கலாம். வரல. அப்போ இந்த ரூல்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கேன். ஓகேவா? செலக்ட் ஒன்னு இருக்குங்களா? ஓகே, இதுல இருக்கிற என்கிரிப்ஷனை நம்ம சூஸ் பண்ணோம். ஓகே, அதுதான் தப்பு பண்ணிட்டேன். ஓகேவா? அண்ட் வந்து இந்த அப்ளை 365 மெசேஜ் என்கிரிப்ஷன் அண்ட் ரைட்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னா அதை நம்ம செட் பண்ணவே இல்லை. ஓகேவா? மீதிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பை டிஃபால்ட் இருக்கு. 365 மெசேஜ் என்கிரிப்ஷனுக்கு வந்து சம்திங் லைசன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா தெரியல, பட் லைசன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎம்இ, அதாவது ஓஎம்இ மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு என்கிரிப்ஷன் கொடுக்குறான். ஓகேவா? அதை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இப்ப இது தேவையில்லை. இப்ப நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ஃபோர்ஸ் ஆயிடும். ஆனா இப்ப இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன? சென்டர் வந்து எங்க லொகேட்டா இருக்காரு அப்படின்றத சூஸ் பண்ணணும். நம்ம வந்து இதுதானே பினான்ஸ் மெயில என்கிரிப்ட் பண்ணணும்னா அந்த என்கிரிப்ஷனுக்கான ரூலை சூஸ் பண்ணோம் இல்லையா? ஏன்னா நீங்க ஒரு ரூல்ல செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்கிரிப்ஷன் மெசேஜ் பாத்தீங்கன்னா மெசேஜ் செக்யூரிட்டி ஆட்டோமேட்டிக்கா சூஸ் ஆகிடுது. அப்போ இங்க இருக்கிறதுல ஏதோ ஒரு சிலது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்ஷனுக்கானது. அப்ப அந்த என்கிரிப்ஷனுக்கான இப்போ கரெக்டா இருக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற லைசன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி சில என்கிரிப்ஷன் கொடுக்காம போவோம். ஓகேங்களா? சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரூல்ஸ் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ரியாரிட்டி 1 எத்தனை சைஸ் 291 பைட்ஸ் வந்து நடந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம இங்க செக் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன போட்டிருக்கோம்? பினான்ஸ் மெயில என்கிரிப்ட் பண்ணா எக்ஸஸ், அதாவது சென்டர் வந்து விஜய் இப்ப நான் எந்த மெயில் அமிச்சாலும் என்ன ஆகும்? இப்ப யாருக்கு நான் மெயில் அமிச்சாலும் என்ன ஆகும்? இப்போ போறது வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்டட் மெயிலா போகும். ஓகே, இப்போ வந்து போனது எக்ஸ்ட்ராவா ஒரு என்கிரிப்ஷன் மெயில்ல போகும். இப்ப அந்த நம்ம ரூலை செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகேவா? ரூல் செட்டிங்ஸ், அதோட மெயில் ஃப்ளோ செக் பண்ணி பார்க்க, இப்போ மெயில் ஃப்ளோ செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மெசேஜ் ட்ரேஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா
இன்னும் இன்னும் நிறைய இருக்கு. ரூல்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஆனா வந்து ரூல்ஸோட சாராம்சம் இவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? இல்ல ரூல்ஸ் ஓகே தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏற்கனவே ரிக்வயர்மெண்ட் ஏ- தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும்ல. ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கீங்களா? இதுல நான் ட்ரை பண்ணல. இந்த ரூல்ஸ் கான்செப்ட் எனக்கு புரியுது. அந்த அந்த ஓகே. கண்டென்ட் வச்சு நம்ம ரூல்ஸ் பண்ண போறோம். சென்டர் வச்சு பண்ண போறோமா, ரிசீவர் வச்சு பண்ண போறோமா, இல்ல கண்டென்ட் வச்சு பண்ண போறோமா, அந்த ஷெட்யூல் போட்டு பண்றோம் அப்படிங்கிறது அது கான்செப்ட் புரியுது எனக்கு. இந்த மெயில் ஃப்ளோ அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த மெயில் ஃப்ளோக்குள்ள தான் நம்ம இந்த ரூல்ஸ் நம்ம செக் பண்ணோம். ஆக்சுவலா இந்த மெயில் ஃப்ளோ எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு யூசர் வந்து ஏதாவது ஒரு மெயில் அனுப்புறாருன்னு வைங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது இங்க இருந்து ஒரு மெயில் அனுப்புறாரு அப்படின்னா, இது டைரக்டா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா யூசர் ரெண்டுக்கு போகாது. அதுக்கு நடுவுல நிறைய இடத்த தாண்டி தான் போகணும். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் அப்படின்ற ஒண்ணு. ஓகேவா? ஓகே. அதாவது அதாவது யூசர் வந்து ஆன்லைன். யூசர் அனுப்புற மெயில் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆன, அதாவது இங்க இருந்து இங்க தான் ஃபர்ஸ்ட் போகும். ஓகேவா? ஓகே. அங்க போயிட்டு அங்க ஒரு ரெக்கார்டை வச்சுட்டு அந்த இடத்துல என்ன நடக்கும்னா ஃபில்டரிங் நடக்கும். ஃபில்டரிங் அப்படின்னா ஸ்பாம் செக்கு, மால்வேர் ஸ்கேமு, அதுக்கப்புறம் ரவுட்டிங் ரூல்ஸ், செக்யூரிட்டி பாலிசி, இந்த மாதிரி எல்லாமே அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் தான் டெலிவரி நடக்கும். ஓகேவா? அந்த டெலிவரி நடக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா ரிசீவர் ரெண்டுக்கே போகும். டெலிவரி இங்க இருந்து கொடுத்துரும். ஓகேவா? இப்ப அமேசான்ல பார்சல் கொடுக்குறாங்க அப்படின்னா டெலிவரிக்கு இனிஷியேட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? அந்த டெலிவரில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அது டிராவல் ப்ராசஸ், அதுக்கப்புறம் யூசர் கிட்ட போய் ரிசீவ் ஆகிறதுக்கு வேற ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு யூசர் வந்து மெயில் பண்றாங்க அப்படின்னா, மெயில் மட்டும் இல்ல, இங்க டீம்ஸ்ல மெசேஜ் பண்றது, இல்ல வந்து ஏதாவது ஒரு ஃபைல் அட்டாச்மெண்ட் அனுப்புறீங்க, கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒண்ணு மைக்ரோசாஃப்ட்ல நடக்குதுனாவே இந்த இந்த விஷயங்கள்லாம் நடந்துதான் நடக்கும். ஓகேவா? ஓகே. சோ இப்ப இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைனுக்குள்ள ஏன் போயிட்டு போகுது அப்படின்றத ஒரு சின்னதா கெஸ் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பாம் செக். இந்த ஸ்பாம் செக்னா ஏதாவது அன்வான்டா ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம். மால்வேர் ஸ்கேன், ஏதாவது மால்வேர் ஃபைல்ஸ் ஏதாவது இருக்கா, அந்த லிங்க்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத பார்க்கும். ரவுட்டிங் ரூல்ஸ், இப்ப நம்ம ரூல் போட்டோம் இல்லையா, அந்த ரூல் ஏதாவது இருக்கா, அதாவது இங்க இருந்து அனுப்புன அடுத்த செகண்ட் செக் பண்ணிடும். ஓகேவா? அந்த இது எல்லாமே வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கும். கடைசியா செக்யூரிட்டிக்கு நம்ம ஏதாவது பாலிசி போட்டிருப்போம் இல்லையா, சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலை நடக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் அட்மின் சென்டர் அப்படின்றது மைக்ரோசாஃப்ட் 365ல மெயில் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷனை மேனேஜ் பண்றதுக்காக யூஸ் பண்ற போர்ட்டல் இது. ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் அட்மின் சென்டர். ஓகே. ஓகே. எக்ஸ்சேஞ்ச் அட்மின் சென்டர் இந்த பேசிக்கா இதுதான். ஓகேவா? இதுல நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மெயில் ஃப்ளோடைய ரூல் பண்ண முடியும், ரூல் போட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் மெசேஜ், அதாவது ஒரு மெசேஜ் நடக்குது அப்படின்னா ஏதாவது ட்ரேஸ் இருக்கா, அதாவது இப்போ சென்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் விஜய் விக்னேஷ் அப்படின்னு சர்ச் பண்றேன். ஓகேவா? இந்த சென்டர் வந்து ரீசனுக்கு எத்தனை மெயில் அமைச்சிருக்காரு அப்படின்ற நான் செக் பண்ணணும். ஓகேவா? ஓகேவா? அப்போ வந்து டைம் ஜோன் வந்து இப்ப இந்தியா டைம் ஜோனா அப்படின்றத நான் சூஸ் பண்ணிட்டு யூடிசி பிளஸ் 5:30 நினைக்கிறேன் இந்தியாவுக்கு. ஸ்டார்ட் டேட் என்னையில இருந்து என்னைக்கு வரைக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 26ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி சரி ஈவினிங் 6 மணில இருந்து சோ இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க. சப்ஜெக்ட் ஸ்டார்ட் வித், இப்ப நம்ம கடைசி எத்தனை மெயில் என்ன மெசேஜ் போட்டோம், ஏன்னா இது ஒண்ணுதான் அனுப்பியிருக்கோம். ஆமா. இன்டர்வியூ அப்படின்றது இருக்கு. ஓகேவா? டெலிவரி ஸ்டேட்டஸ் ஆல், மத்ததெல்லாம் எதுவுமே நம்ம போடுறது இல்லை. அதுல இருக்கிறது தேவையானது இருந்தா பார்த்து நீங்க சர்ச் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ ட்ரேஸ் ஆன் பண்ணா நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஏன்டா கிடைக்கலன்னு பாத்தீங்கன்னா, விஜய் விக்னேஷ் ரீசனுக்கு அனுப்பல. கரெக்டா? இதுக்கு அந்த இன்னொரு இமெயில் போனது உங்களுக்கு காப்பியா வந்திருக்கு. ஆமா, இமெயில் போனது காப்பியா தான் வந்திருக்கே தவிர மெசேஜ் ட்ரேஸ் இப்ப மாத்தி பார்க்கலாம். ஓகேவா? சென்டர் வந்து யாரா வேணா இருக்கட்டும், எவனா வேணா இருக்கட்டும், ரீசனுக்கு என்ன வந்திருக்கு அதே 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 இதுல நான் இது தப்பா போட்டிருக்கேன். ஓகேவா? சப்ஜெக்ட் வந்து தப்பா போட்டிருந்தேன், அதனாலதான். ஓகேவா? கரெக்டா போடணும், எல்லாத்தையுமே கரெக்டா போட்டதா வரும். ஓகேங்களா? இப்போ மெசேஜ் வந்து ரிசீவ் ஆயிருக்கா, ப்ராசஸ் ஆயிருக்கா, இந்த மாதிரி வந்து ட்ரேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மொத்தமாவே 3 மெயில் தான் ரீசனுக்கு போயிருக்கு. ஓகேவா? அந்த 3 மெயில் என்ன அப்படின்றது நம்ம இங்கிருந்தே பாத்துக்கலாம். ஓகேவா? இதுல பாக்குறது வந்து மெசேஜ படிக்க முடியாது, அந்த மெயில் போச்சா இல்லையா, ப்ராசஸ் ஆயிருக்கா, ரிசீவ் ஆயிருக்கா, இந்த 3 ஸ்டெப் இங்க பாருங்க. ரிசீவ்டு, ப்ராசஸ்டு, டெலிவர்ட் அப்படின்னா நான் இங்க சொன்னேன் இல்லையா, இங்க வந்து யூசர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் வந்துச்சு. சோ இந்த டெலிவரிக்கும் ரிசீவருக்கும் நடுவுல இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜ். ஓகேவா? சோ அது போச்சா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ரூல்ஸ் வந்து ரவுட் பண்றத பத்தி தான் நம்ம பேசிட்டே இருந்தோம். கரெக்டா? அப்ப இந்த ரவுட்டிங் அப்படின்னா என்னன்னா, மெயில் ஆட்டோமேட்டிக்கா ஸ்பெசிபிக் கண்டிஷனை பேஸ் பண்ணி, ஓகேவா, இப்போ இப்போ நம்ம இவ்வளவு நேரம் ரூல் போட்டு இருந்தது அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான்
மெயில் போகணும் அப்படின்னு சூஸ் பண்றது. ஓகேவா? ம், ம். அடுத்து நம்ம இன்னொரு ரூல் பார்க்க போறோம், பிளாக் பண்றது. ஓகேவா? கான்ஃபிடென்ஷியல் டேட்டா கம்பெனி எப்படி பிளாக் பண்றாங்க? ஒவ்வொரு மெசேஜும் வந்து படிக்க முடியுமா? இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா நம்ம இருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு மெயிலையும் நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. கரெக்ட்டா? அப்ப நம்ம ஆமா. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ரூல் போட்டு பிளாக் பண்ணுவோம். ரைட்? அப்போ ஓகே. அந்த ரூல்ஸ் இப்ப இதுல பெருசா பாத்தீங்கன்னா, இந்த ரூல்ஸ்குள்ள தான் நம்ம வேலை பார்ப்போம். ஓகேவா? சரி, இந்த 2 இதுவும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஏன்னா ஜஸ்ட் ஜஸ்ட் ஃபார் எ கிளாஸ்க்காக தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் கிரியேட் பண்ணேன். ஓகேவா? ஒருவேளை எனக்கு இப்ப இந்த ரூல் போட்டு நான் ஏதாவது ஏடாகூடமா பண்ணி வச்சிருக்கேன். அது மாதிரி ரூல் போடுறப்ப பார்த்து போடணும். ஒரு தப்பான ரூல் கம்பெனிக்கு வர வேண்டிய பல கோடி ரூபாய் வருவாயை இழக்க செய்யும். ஓகேவா? சரி. ஓகே, ஓகே. ஏன்னா இப்ப யோசிச்சு பாருங்க, ரூல் போறது சிஇஓட மெயில் ஐடி எடுத்து இவரால சென்ட் பண்ணவே முடியாது. அவருக்கு சென்ட்னு காமிக்கணும். ஆனா சென்ட் ஆகவே கூடாதுன்னு நீங்க ரூல் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ம், ம். மொத்தமும் காலி. கரெக்டா? ஓகே. ஆனா இப்ப அது ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா யூசருக்கு இன்ஃபர்மேஷன் போகுமா? இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, உங்க மெயில் போகாது அப்படின்ட்டு. அது மாதிரி எதுவும் வராது. மெயில் நாட் சென்ட்னு வரும். சரிங்களா? அப்படிங்களா? ஓகே. ஆமா. இப்ப வந்து இப்ப அதான் பிளாக் பண்ணி காட்ட போறேன். ஓகேவா? ம், ம், இப்ப ம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ரூல் நான் கிரியேட் பண்றேன். ஓகேவா? இந்த ரூல் கிரியேட் பண்றதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? நம்ம பிளாக் பண்ணணும். கரெக்டா? ஓகே. இல்ல அந்த கீவேர்டு இருந்தா டிஸ்க்ளைமர் குடுக்கலாம். ஏன்னா அது அவ்வளவு பெரிய தப்பு கிடையாது. ஆனா டிஸ்க்ளைமர் குடுக்கலாம் இல்லையா? ஓகே, ஓகே. ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரூல வந்து டிஸ்க்ளைமரே குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஆ. வந்து பாஸ்வேர்ட் ரூல் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகேவா? எப்போ ம். நடக்கணும்? சப்ஜெக்ட்லயோ பாடியிலயோ என்ன இருக்கணும்? பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா, ஓகேவா? ஓகே. அதே ரூல் தான். ஓகேவா? ஆனா ஆனா இப்ப என்ன பண்ண போறோம்? பிளாக் பண்ண போறோம். ஓகேவா? பிளாக் த அப்ளை மெசேஜா? அப்ளை டிஸ்க்ளைமர்னா ஆ. ரெண்டுமே காமிக்கலாம். டிஸ்க்ளைமர்னா ஓகே, ஒரு இண்டிகேஷன் மட்டும் காமிக்கும். பிளாக் த ஓகே. மெசேஜ்னா அவங்களுக்கே காமிக்கும். பாஸ்வேர்ட் இருக்கு போவாது அப்படின்னு காமிக்கும். ஓகேவா? போகாது. ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் காமிப்போம். ஓகேவா? டிஸ்க்ளைமர்ல அப்பண்ட் த டிஸ்க்ளைமர் அப்படின்னு கொடுத்தா அதை காமி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். ஓகே, ஓகே. சென்டருக்கு இந்த மெசேஜ் வருங்களா? டிஸ்க்ளைமர் மாதிரி வருங்களா? ஆமா, சென்டருக்கு மெசேஜ். ஓகே. இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இந்த டிஸ்க்ளைமர் கொடு. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஓ, அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுமா இல்ல இக்னோர் பண்ணுமாங்கிறது மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிட்டு ஓகே, நான் நெக்ஸ்ட் கொடுத்து ரூலை கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ பாஸ்வேர்ட் ரூல் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. வெயிட் பண்ணுங்க. அது கிரீன் கலர் டிக் வந்த உடனே எனேபிள் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். இப்போ எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்க பாருங்க. இந்த இதுவும் ஃபுல்லாவே மத்தது எதுவுமே மேட்டர் கிடையாது. ஓகேவா? இந்த ரூல்ஸும் இந்த மெசேஜ் ட்ரேஸும் மட்டும் தெரிஞ்சாவே போதும். நம்ம மேக்ஸிமம் இந்த எக்ஸ்சேஞ்ச் அட்மின் சென்டர் கத்துக்கிட்ட மாதிரி தான். ஓகேவா? கத்துக்கலாம். ஓகே, ஓகே. மத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க பார்க்க மட்டும் தான் போறீங்க. இப்ப இந்த ரிசிபியன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது ஒன் தான். டைம் ஓகேவா? யூஸ் தான் எல்லாமே. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுதான் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்ப யாருக்கோ ஒருத்தருக்கு அனுப்புறேன். ஓகேவா? அதுவும் எக்ஸ்டர்னல் வச்சு அனுப்புறேன். ஓகேவா? இன்னொரு பாஸ்வேர்டு. ஓகேவா? ஜஸ்ட் நான் கிளிக் சென்ட் பண்றேன். ஓகேவா? சென்ட் ஐட்டம்ஸ்ல பாஸ்வேர்டு அப்படின்றது போயிடுச்சு. ஓகேவா? சென்டரோட அட்ரஸ்ல பாஸ்வேர்டு நம்ம ரூல் தப்பா போட்டிருக்கோம். ஓகேவா? சோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்க்ளூட் எனி ஆஃப் திஸ் வேர்ட் உண்மை. ஓகே. அட்ரஸ் இன்க்ளூட்ஸ். அட்ரஸ்னா மேல. இந்த அட்ரஸ்ல வந்து இப்போ சில சில அட்ரஸ்ல வந்து இப்போ அமேசான் வந்து பிளிப்கார்ட்டுக்கு எப்பயுமே எதிரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ வந்து பிளிப்கார்ட்ல இருந்து எந்த ஒரு மெயிலும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அதுக்கு போறதுக்கு இப்போ நம்ம வந்து ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சென்டர் வந்து அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வேர்டு தான் பாஸ்வேர்டு. ஓகேவா? ஓகே. அப்ப நம்ம தப்பா கொடுத்துருக்கோம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்ஜெக்ட் ஆர் பாடி எனி ஆஃப் திஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம முன்னாடி போட்டது என்னன்னா, இந்த சென்டர்ல பாஸ்வேர்ட் அப்படின்ற வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அப்ப அலர்ட் கொடு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். ஓகேவா? ஓகே, ஓகே. தப்பு நடக்கும். ஓகேவா? அது எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் தப்பு நடக்கும். ஓகேவா? பட் அதை நம்ம ஃபைன் பண்ணி இப்ப நான் உடனே ஃபைன் பண்ண இல்லையா, இது இந்த தப்பு தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு. இப்போ வந்து நான் வெளியில இருக்கிற ஒருத்தருக்கு இதுதான் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்றேன். ஏன்னா எல்லா ரூலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. பட் ரூலோட ஃபங்க்ஷனாலிட்டி இதுதான். நம்ம ஒரு
இந்த ஒரு சினாரியோ இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கணும், அதுக்காக தான் டெஸ்ட் பண்ணிட்டு ரூல் அப்ளை பண்ண சொல்லுவாங்க எப்பயுமே. ஓகேவா? ஓகே. இந்த மெசேஜ் அப்படியே நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இங்க பாருங்க, பாஸ்வேர்ட் ரூல் சப்ஜெக்ட் ஆஃப் த பாடி பாஸ்வேர்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு ரூல். பிளாக் ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யும், நிறைய முறை பண்ணியிருக்கேன், அதனால தெரியும். இன்னொரு அந்த அதாவது சப்ஜெக்ட் ஆஃப் பாடி பாஸ்வேர்ட்னு இவர் வச்சிருந்தாரு அப்படின்னா அதை பிளாக் பண்ண அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே. இருங்க பார்ப்போம் இப்ப எப்படி ஒர்க் ஆகுது. அண்ட் நீங்க ஒர்க் பண்ணி பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, நானு காலையில டியூட்டி போயிட்டேன். ஓகே. சேம் மெசேஜ் ஓகே. பிளாக், ஏன்னா இட் கண்டைன்ஸ் பாஸ்வேர்ட். இந்த இது ரொம்ப ஈஸியா வேலை பார்க்கும் எனக்கு தெரியும். எனக்கு பிளாக் நல்லா வேலை செய்யும் தெரியும். ஏன்னா குறைஞ்சது ஒரு 5000 முறை இந்த ரூலை போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஓகே ஓகே. சோ தட் அதனால எனக்கு நல்லா தெரியும் பிளாக் மெசேஜ் ரொம்ப ஈஸியா வேலை பார்க்கும் அப்படின்றது. பட் இந்த ஏன் வந்து டிஸ்க்ளைமர் காமிக்கல அப்படின்றத நான் செக் பண்ணிட்டு நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. இருங்க அதை நோட் பண்ணிக்கிறேன். இந்த ரூலை தாண்டி இதுல ஏதாவது பெருசா இருக்கான்னு கேட்டீங்கன்னா பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? ஓகே. இந்த மெசேஜ் ட்ரேஸ் நீங்க பண்ணி பாப்பீங்க. அதாவது ஏதாவது ஸ்டார்ட் ட்ரேஸ் கொடுத்துட்டு மெயில் போல வரல அப்படின்னாக்க நமக்கு இந்த ட்ரேஸ்ல தான் வந்து நம்ம பார்க்கணும். ட்ரேஸ்ல தான் வந்து ஒன்னொன்னே படிச்சு பாருங்களேன். ஒருவேளை உங்ககிட்ட மெசேஜ் ஐடி எல்லாம் இருக்கு. ஓகேவா? அந்த மெசேஜ் ஐடி மட்டும் போட்டு கூட நீங்க சர்ச் பண்ணலாம். இதுல இருக்கிற இங்க பாருங்க ஸ்டார்னு இருக்கும். ஓகேவா? இதுல எதையுமே ஸ்டார் கிடையாது. அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு டேட்டா உங்களுக்கு கிடைச்சா கூட அதை வச்சு நீங்க ட்ரேஸ் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. அதுல ஏதாவது ஒரு டேட்டாவை போட்டுட்டு நீங்க ட்ரேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேஸ் நல்லாவே தெரியும். ஓகேவா? சரி, இப்போ மத்ததெல்லாம் பெருசா பிரச்சனை இல்லைங்க. ரிமோட் டொமைனா வெளியில இருந்து யூஸ் பண்றவங்க இதெல்லாம் வந்து பெருசா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது என்னது ரிமோட் டொமைன்ங்கிறது? அக்செப்டட் டொமைன். ஓ, மல்டிபிள் டொமைன்ஸ் இமெயில் அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஆமா ஆமா ஆமா. இப்ப ஆட் ரிமோட் டொமைன்ஸ் அப்படின்னா நம்ம வேற ஏதாவது டொமைன்ல வந்து இப்போ என்டையரா பிளாக் பண்ணிட்டோம்னு வைங்களேன். மத்த டொமைன் இருந்தாவே இப்போ ரூல் போட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இவனை மட்டும் அக்செப்ட் பண்ணு அப்படின்றது இல்லையா? அதுக்கு ஆட் பண்றது. ஓகே, இருங்க, நான் வந்து பிளான் பண்ண ஒரு சினாரியோ இருக்கு இல்லையா, அதை நான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது பாத்துக்கலாம். ஓகேவா? இதுல என்ன மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஓகேவா? சோ வாட் இஸ் மெயில் ஃப்ளோ ரூல் அப்படின்னா என்ன சொல்லுங்க. மெயில் ஃப்ளோ இஸ் ஆக்சுவலி அதாவது ஒரு மெயில நீங்க ரிசீவ் பண்றீங்க. அதை ரிசீவ் பண்ணும்போது எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு அங்க ஃபில்டர் ஆகி உங்களுக்கு இன்னொரு எண்ட் யூசருக்கு போறது, அந்த ப்ராசஸ் தான் மெயில் ஃப்ளோன்னு சொல்றோம். அப்படிதாங்களா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆக்சுவலா எக்ஸாக்டா எப்படி சொல்லலாம் அப்படின்னா மெயில் ஃப்ளோ ரூல் அப்படின்றது இமெயில் ப்ராசஸ் நடக்குது இல்லையா, அந்த ப்ராசஸ்ல நம்ம கண்ட்ரோல் பண்றோம் இல்லையா. இப்ப அந்த மெயில் இப்படிதான் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரூல்ங்கறீங்களா? ஓகே ஓகே. ஓகே, மெயில் ஃப்ளோ ரூல். ஓகே, மெயில் ஃப்ளோல தான் ரூல். ஓகேங்களா? மெயில் ஃப்ளோ அப்படின்ற ஒரு டாபிக்ல தான் ரூல். ஓகேவா? அடுத்து ஸ்பாம் ஃபில்டரிங். அதாவது ஸ்பாம் ஃபில்டரிங் அப்படின்னா நம்ம ஏதாவது அன்வான்டா, அடுத்த கொஸ்டின் நல்லா இருக்கும், வாட் இஸ் ஸ்பாம் ஃபில்டரிங் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அன்வான்டா ஏதாவது மலிஷியஸா நம்ம ஏதாவது டிடெக்ட் பண்ணிச்சு அப்படி அதை டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை டிடெக்ட் பண்றதுக்கான ஒரு செக்யூரிட்டி அது ஒரு ரூல தான் நம்ம போடணும். இந்த மாதிரி அதாவது வேர்டு இருந்தா கூட .exe ஃபைல் இருந்தா கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூல் போடுறோம் இல்லையா. அந்த மாதிரி வச்சு இப்ப அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதை செக் பண்றது. ஓகேவா? மெசேஜ் ட்ரேஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வாட் இஸ் மெசேஜ் ட்ரேஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? மெசேஜ் ட்ரேஸ்னா ஏதோ நம்ம ஒரு யூசர்ட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வரும்போது அதை ட்ரேஸ் பண்றது தானே? ஆமா. இப்ப நம்ம மெசேஜ் ட்ரேஸ் பண்ணலையே, மெசேஜ் அதாவது எந்த சினாரியோல மெசேஜ் ட்ரேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன் மெயில், இப்ப நீங்க தான் ரிசீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நான் சென்ட் பண்ணிட்டேன், எனக்கு சென்ட்னு காமிச்சிச்சு, ஆனா ரிசிபியன்ட்டுக்கு ரிசீவ் ஆகல. ஓகேவா? அப்போ மெசேஜ் ட்ரேஸ் பண்ணி பார்ப்பாங்க ஆக்சுவலா போயிருக்கா இல்லையா. போகலன்னா ஏன் போல, அந்த ரீசனை வச்சு மறுபடியும் அனுப்பணுமா, இல்ல வந்து இதனாலதான் போல அப்படின்ற ரீசனை சொல்லணுமா, இல்ல அதை கூகுள் வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, மைக்ரோசாஃப்ட் கூகுள் ஏதாவது பண்ணணும். ஏன்னா சில இடத்துல நான் ஜி ஷூட்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனாலதான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. என்னோட லாஸ்ட் கம்பெனி கேவ்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் வந்து M365 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கடைசி ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஆம் யூஸ்டு வித் கூகுள் ஷூட். ஓகேவா? ஓகே ஓகே. அதனால நான் எல்லாமே பார்த்துருக்கேன். இப்ப ஜோகோ ஷூட் வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா?
நம்மளுடைய ஆஃபீஸ்க்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜி ஷூட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இந்த 3 தாண்டி பெருசா வேற யாரும் யூஸ் பண்ணுவாங்க. WPS ஆஃபீஸ்லாம் பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சின்ன செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரவுட்டிங் ரூல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், மெயில் ஃப்ளோனா என்னன்னு பார்த்தோம், ஸ்பாம் ஃபில்டரிங், அதாவது இந்த மாதிரி பாஸ்வேர்ட் மாதிரி ஏதாவது வேர்டு இருந்தா என்ன எப்படி ஃபில்டர் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அட்டாச்மெண்ட் பிளாக்கிங் பண்ணல. ஒரு ரூலை வச்சு நம்ம கண்டைன்ஸ் எனி அட்டாச்மெண்ட்னு இருக்கு பாருங்க. ஆமா ஆமா. அட்டாச்மெண்ட் கண்டைன்ஸ் இருந்துச்சுனாவே போகக்கூடாதுன்னா நம்ம ரூல் செட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா இந்த ஃப்ளோ வந்து நான் சொல்லிட்டு ஏஐ தான் அந்த டாக்குமெண்ட் ரெஃபர் பண்ணுச்சு. ஓகேங்களா? அப்படிங்களா? அந்த ஹை வால்யூம் ஆஃப் இமெயில் இருக்குங்களா, அதெல்லாம் என்ன பிரதர் அது? இப்போ ஒரே ஒரு சென்டர் கிட்ட இருந்து திடீர்னு 5000 இமெயில் வருது. ஆமா. அப்படிலாம் 10 இமெயில் தாண்டி ஒரே சென்டர்ல ஒரே செகண்ட்ல டெலிவரி ஆகும். இந்த High volume. பிஷிங் கைண்ட் ஆஃப் இமெயில்ஸ் வந்து அந்த மாதிரி ஆமா, வரும். இங்க பாருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்க பாருங்க, சென்ட் மாஸ் மெயிலிங் காம்ப்ளிகேஷன், அதாவது நம்ம வந்து ஹை வால்யூம் அனுப்புறது. ஓகேவா? ஒண்ணு. ஓகேவா ப்ரோ? புரியுதா? புரியுது இப்போ புரியுது. ஒரே நேரத்துல 100 இமெயில் அக்கௌண்ட், 200 இமெயில் அக்கௌண்ட், 500 இமெயில் அக்கௌண்ட் நம்ம மெயில் பண்ணுவோம் இல்லையா? ப்ரொமோஷனல் ஆமா. மெயில்ஸ். இப்போ இந்த மாதிரி மெயில் அனுப்புறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேஆசிகோல போகணும் பில்லிங். ஜஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு ஒரு மெயில் ஐடி செலக்ட் பண்ணிட்டா அந்த மெயில் ஐடி, இப்போ மார்க்கெட்டிங் மெயில் ஐடிக்கு நம்ம ஒன்று கிரியேட் பண்றோம்னு வைங்களேன். ஓகே ஓகே. அந்த மார்க்கெட்டிங் மெயில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 100 ஒரே நேரத்துல 100 பேர், 200 பேர், 300 பேர் வச்சு அனுப்பலாம். ஓகேவா? இந்த டொமைன்ல இருந்து அக்செப்ட் பண்ணும் அனுப்புறதுக்கு. அதானே அந்த இது. ஆமா ஆமா. ஒண்ணு ஹை வால்யூம் இமெயில் இந்த மாதிரி இருக்கு. இன்னொன்னு ரூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப், அங்க பாருங்க இப்போ இது சைஸ், அதாவது ஒரு மெசேஜோட சைஸ் வந்து 50 MBக்கு மேல இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுவும் யாருக்கெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னு இந்த ரூல் வந்து அவ்வளவுதான் ப்ரோ, பெருசாலாம் வேற எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம படிச்சு பார்த்தா, அதுல படிச்சு பார்த்து தான் நம்ம பண்ணணும். இது வந்து நான் இப்போ நீங்க எப்படி இதை திங்க் பண்ணலாம் அப்படின்னா, ரூல்ஸ் போடுறதுக்கான ஒரு பேசிக் சினாரியோ, ரூல் என்ன போட போற, யாருக்கு போட போற, என்ன ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும், யாருக்கு மட்டும் இந்த ரூல் நடக்கக்கூடாது. ஓகே ஓகே. ஓகேவா? ஒருவேளை இந்த ரூல் ஒருவேளை குரூப் நீங்க ஏதாவது வச்சிருந்து இந்த ரூல் போறீங்க, இப்ப ரூல்ஸ் போடுவாங்கல்ல குரூப்ல போனா இந்த ரூல்ஸ். ஆமா அந்த குரூப்ல இந்த யூசருக்கு இந்த இந்த இது வர அப்ளை ஆகக்கூடாது மென்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு அப்ளை ஆகுதுல. இப்ப பாருங்க, இப்ப குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா திவ்யா டெமோ அப்படின்ற ஒரு குரூப் இருக்கு. ஓகே, M365 குரூப். ஓகேவா? இப்ப இந்த குரூப்ல மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ஓகேவா? ஓகே ஓகே. இப்ப பாருங்க, இப்ப ரூல் போடுறேன், ஆட் ஏ ரூல் அப்படின்ற போட்டு, இப்போ ஒரு குரூப் குள்ள இருந்தா இந்த 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 ரூல்ல ஆக்ட் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப பாருங்க, ஏற்கனவே தான் நம்ம இன்டர்வியூவே வச்சுப்போம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? ரெசிபியன்ட்ல வந்து மெம்பர் ஆஃப் த குரூப் அப்படின்னு போட்டுட்டு இருங்க, குரூப்பை செலக்ட் பண்ணாம மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணும். திவ்யா டெமோ ஒரு பர்சனாவே தான் கன்சிடர் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த குரூப்பை நான் செலக்ட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா இதுக்குள்ள யாரெல்லாம் இருக்கானோ அவன் எல்லாருக்குமே இந்த ரூல் வரும். ஆமா ஆமா ஆமா. ஓகேவா? இப்போ ரூல் போடுறீங்க, அந்த குரூப்புக்கு நீங்க மெயில் போடுறீங்க, என்ன வேணாலும் போடுங்க. ஓகேவா? யார் இருந்தாலும் அந்த ரூல் அப்ளை ஆகும் அந்த குரூப்புக்கு. அந்த குரூப்புக்குள்ள 500 பேர் இருந்தாலும் சரி, 500 பேருக்கு அந்த ரூல் அப்ளை ஆகும். ஓகேவா? நீங்க என்ன ரூல் வேணாலும் போடுங்க. ஓகேவா? இந்த எக்ஸெப்ட்ங்கிற இடத்துல அந்த ஒரு ஆளு யாருக்கு வேணாமோ அந்த யூசரை தூக்கி அந்த ஆட் பண்ணிட்டுறலாம். இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், ஒரு குரூப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போகணும், ஒரு குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் போக கூடாது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூ ரூலே கொடுத்துட்டு இப்போ செலக்ட், ஒருவேளை சென்டர் வந்து இதுக்குள்ள இருக்கிற சென்டர் எவனா இருந்தாலும் இந்த ரூல் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நான் போட்டோம். ஓகேவா? இப்போ இது வந்து திவ்யா டெமோ அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மெசேஜ் செக்யூரிட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். எக்ஸப்ட் இஃப் சென்டர் வந்து வேற ஒருத்தன். ஓகேவா? இப்போ திவ்யா டெமோ தாண்டி இப்போ பேக்கப் வீடியோஸ் அப்படின்ற இது அது வந்து இண்டிவிஜுவல் ஐடி தான். ஒருவேளை இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இந்த குரூப்புக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே இந்த பாலிசி பொருந்தும். ஓகேவா? எக்ஸப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு கம்பெனில 100 பேர் இருக்காங்க, ஆனா இந்த ரூல் வந்து பாத்தீங்கன்னா 40 பேர் தான் போறாங்க, மீதி 60 பேர் எக்ஸப்ஷன்ல இருப்பாங்க. ஓகேவா? அப்போ அந்த எக்ஸப்ஷன் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா அவனை ஆட் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், அந்த குரூப்ல இருக்கிற அந்த பாலிசி ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே ஓகே. ரூல்ஸ் பத்தி அவ்வளவுதான். ஏதாவது கேள்வி இருக்கலாம்? ஓகே, நாளைக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். இருந்தா தாராளமா கேட்கலாம்.
மெயில் பாக்ஸ், குரூப்ஸ், ரிசோர்சஸ் இந்த இதுல ஃபுல்லாவே இதாங்களா? மெயில் பாக்ஸஸ், குரூப்ஸ். மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ். ஓகேவா? இப்போ நான் வச்சுட்டு இருக்கிறது பெய்டு. ஓகேவா? பெய்டு வெர்ஷன். ஓகே. ஓகேவா? இந்த பெய்டு வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டீம்ல ஒரு டீம் கிரியேஷன் எப்படி பண்றது, இங்கேயுமே குரூப் வரும். ஓகே, டீம்னாவே குரூப் தான். ஓகேவா? ஸோ அது வரும். கெஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்ன, இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம் கம்பெனிஸ்ல எப்படி யூஸ் ஆகுது அண்ட் இதெல்லாம் ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டீம்ஸை வந்து கொடுப்பாங்க. அதாவது கொலாபரேட் பண்றதுக்கு, மெயின்டைன் பண்றதுக்கு. ஒருவேளை எக்ஸ்டர்னல் யூசரா இருக்காங்க அப்படின்னா யூசரை ஆக்சஸ் கண்ட்ரோல் செய்யறதுக்கு வந்து கெஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஓகேவா? சோ இதை எப்படி பண்றது, டீம்ல ஒரு டீம் எப்படி கிரியேட் பண்றது, மெம்பர்ஸ் எப்படி ஆட் பண்றது, ஓனர்ஸ் எப்படி அசைன் பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப் ரிலேட்டடா வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு சேனல் எப்படி கிரியேட் பண்ணணும், கெஸ்ட் யூசர் வந்து எப்படி ஆட் பண்றது, கெஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், இது எல்லாமே நம்ம பிராக்டிக்கலா இப்ப பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன் பிளாட்ஃபார்ம். இட்ஸ் நாட் ஓன்லி நம்ம பேசிட்டு இருக்கிற டூல் மட்டும் கிடையாது, இட் இஸ் எ கொலாபரேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சாட்டு, மீட்டிங்கு, ஃபைல் ஷேரிங், டீம் கொலாபரேஷன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஒரு கம்பெனிஸ்ல நம்ம டெய்லி கம்யூனிகேஷனே வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் இருக்கு. அதாவது நம்ம பர்சனலுக்கு எப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி கம்பெனிஸ்குள்ள பேசிக்கிறதுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, சரி. இந்த மைக்ரோசாஃப்ட் அட்மின் சென்டர் போறதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த இடத்துல இது இருக்கா அட்மின் சென்டர். சோ இது வந்து ஆப்ல இருக்கு. இதே தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌசர்லயும். ஓகேவா? ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா இது ஆப்ல இருக்கு. ப்ரௌசர்ல இந்த இடத்துல போனீங்கன்னா டீம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அட்மின் சென்டர் இருக்கும். ஓகேவா? ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? ஓகே. சோ இந்த ரெண்டுத்துலயும் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும். ஓகேவா? இதுவும் இன்டர் கனெக்டட் தான். மைக்ரோசாஃப்ட் டீம்ஸும் இப்ப நம்ம இங்க பண்ணாலும் அதே தான் ஒர்க் ஆகும், அதே மாதிரி இதுல பண்ணாலும் அங்கே தான் ஒர்க் ஆகும். சரி, நம்ம வந்து ஆஸ் பர் த ப்ரௌசர்லயே பார்த்துடலாம். ஓகேவா? எப்படி பண்றது அப்படின்னு. ஓகேவா? இதுல டீம்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மேனேஜ் டீமுக்கு போனீங்க அப்படின்னா எல்லா குரூப்புமே ஒரு டீமா தான் கால்குலேட் ஆகி வரும். ஓகேவா? எல்லா குரூப்புமே. இப்போ நான் ஒரு டீம் ஆட் பண்ண போறேன். இப்போ வந்து என்னன்னா டீம் ஆஃப் த நேம் வந்து பாத்தீங்கன்னா M365. நம்ம டீம் எங்க கிரியேட் பண்ணாலும் ஒண்ணுதாங்க, நல்லா புரிஞ்சுங்க. டீம்னாலும் டிஎல்னாலும் அதாவது ஒரு குட்டி குட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புள் சேமா இருக்கிறதுக்கான இத்தனை பேர் சொல்றாங்க. டீம்ஸ், குரூப், டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி குரூப், M365 குரூப் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்ல சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதுல எது சொன்னாலும் ஒரு யூஸ் கேஸ் புரிஞ்சுங்க. that is belongs to multiple peoples in a same mail ID அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? இப்போ M365 கிளாஸ் டெமோ குரூப் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? நீங்க டிஸ்கிரிப்ஷன் என்ன வேணா கொடுத்துக்கங்க. இப்போ இதுல டீம் ஓனர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இந்த டீம் ஓனர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி. இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தான் எல்லா பவரும். ஓகேவா? அதாவது ஒரு யூசர் ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், இல்ல வந்து அந்த குரூப்பை கலைக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி யார வேணாலும் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இப்போ ஓனருக்கு வந்து நம்ம கிட்ட 4 ஐடி இருக்கு. அதுல வந்து ஒருத்தரை நான் ஓனரா போறேன். இப்போ என்னை நானே ஓனரா எடுத்துக்கிறேன். இது பிரைவேட்டா பப்ளிக்கான்னு தெரியணும். வாட் இஸ் பிரைவேட், வாட் இஸ் பப்ளிக் அப்படின்னா, பிரைவேட்னா அந்த குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அது விசிபிளா இருக்கும், வேற யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த டீமுக்குள்ள பேசிப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக மட்டும் கிரியேட் பண்றது. பப்ளிக் அப்படின்றது அந்த கம்பெனிக்குள்ள யாரெல்லாம் இருக்கானோ அவன் எல்லாருக்குமே தெரியும். பப்ளிக்னா நாட் த்ரூ அவுட் த பப்ளிக் தெரியும் கிடையாது, அந்த கம்பெனிக்குள்ள இருக்கு. இப்ப @webtechacademy.in அப்படின்ற இருக்கு இல்லையா, இப்போ இந்த @webtechacademy.inல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னா பப்ளிக் கொடுங்க. இல்லனா நமக்கு மட்டும் தெரியும். உனக்கு எக்ஸாம்பிள் கொடுங்களேன், பிரைவேட்டுக்கு பப்ளிக்கும். ஓகே, இப்போ நான் பிரைவேட் வச்சிடறேன். ஓகேவா? ஓகே. இப்போ நான் ஓனர் ஆட் பண்ணிட்டு பிரைவேட் வச்சிடறேன். கொஞ்ச நேரத்துல அந்த டீம் வந்து கிரியேட் ஆயிடும். பிரைவேட்டா ஒரு டீம் இருக்கு. ஓகேவா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் நான் ஆட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ மெம்பர்ஸ் வந்து ரீசன் அப்படின்ற ஒருத்தரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா?
இப்ப பாத்தீங்கன்னா இந்த டீம்ல 2 பேர் தான். ஓகேவா? இப்போ இந்த டீம்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். சரி 2 பேர் வச்சு சொல்றேன், எதுக்கு 20 பேர்? இப்ப இங்க இருக்கிற 2 பேர். ஓகேவா? இப்ப இந்த கவுண்ட் வந்து டிபெண்ட்ஸ் அப் அந்த டீம் மாறும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இப்போ பிரைவேட் அப்படின்றது இந்த 2 பேருக்கு மட்டும் அந்த குரூப் விசிபிளா இருக்கு அப்படின்னா இட் இஸ் பிரைவேட். ஓகேவா? அந்த 2 பேருக்கு மட்டும் தான் விசிபிளா இருக்கு, வேற யாருக்கும் விசிபிளா இருக்காது. உங்க கம்பெனில 5000 பேர் இருக்கலாம். ஓகேவா? ஆனா அந்த குரூப்புக்குள்ள இருக்கிற ஓனருக்கும் மெம்பருக்கும், ஒருவேளை இந்த குரூப்ல 20 பேர் இருக்காங்கன்னா அந்த 20 பேருக்கு மட்டும்தான். இப்போ நம்ம வந்து இங்க ஒரு நியூ மெயில் போட சொல்ல இப்ப இங்க லிஸ்ட் ஆகுது இல்லையா? இங்க பாருங்க, இந்த பிரைவேசில வந்து பிரைவேட்னு இருக்கு இந்த குரூப். இப்ப நான் டீம்ல தான் கிரியேட் பண்ணேன். ஓகேவா? டீம்ல கிரியேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துருச்சு. ஓகேவா? இப்ப நான் திவ்யா குரூப்ஸ்க்கு வந்திருக்குங்களா அது? ஆமா, குரூப்ல வந்துரும். அது குரூப் தான் அங்க கிரியேட் பண்றது எல்லாமே குரூப்ஸ்ல ஆட் ஆகும். அப்படி ஆமா. இப்ப பாருங்க, வேற எங்க ஆட் ஆகும்? எல்லா அட்மின் சென்டர்லயுமே இருக்கு. இங்க இருக்கிற எல்லா அட்மின் சென்டர்லயுமே அது இருக்கும். ஓகேவா? அட்மின் சென்டர்னா இப்ப நீங்க இன்டியூன்குள்ளயும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச்ல இருக்கும், ஐடென்டிக்குள்ள இருக்கும், பர்வியூக்குள்ள இருக்கும். இப்ப நீங்க இந்த நேம் வச்சு குரூப் கிரியேட் பண்ணீங்களா? இப்ப நான் இந்த நேம்ல இமெயிலுக்கு நான் சுட்டனாக்கா அந்த வந்து அதுல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் இமெயில் போகுங்களா? ஆமா. இப்ப பாருங்க ஒரு நிமிஷம், பிரைவேசி பிரைவேட் வந்து நான் பப்ளிக்கா மாத்துறேன். ஓகேவா? இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ஒரு குரூப் இருக்கு, பிரைவேட்னு ஒரு குரூப் இருக்கு. கரெக்டா? ஓகே. சரி, இப்ப நல்லா பாருங்க, நான் இங்க மெயில் ஐடிக்கு சர்ச் பண்றேன். ஓகேவா? இவ்வளவு நேரம் வராது வந்து இப்ப வந்துடுச்சு. ஓகேவா? ஆனா M365 சொல்லிட்டு நான் ஒன்னு தேடுறேன். இல்ல. ஓகேவா? பிரைவேட் அப்படின்றது ஜஸ்ட் அந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வரும். ஆனா பிரைவேட்ல இருக்கவங்களுக்கு ஓகே, அந்த குரூப்ல இருக்கவங்க மட்டும் டிஸ்ப்ளே ஆகும் அந்த இமெயில் அட்ரஸ், வேற யாருக்கும் போகாது. ஆமா, மத்த யாருக்கும் டிஸ்ப்ளே ஆகாது. ஓகேவா? டீம்ஸ்ல போய் அவங்க ஏதாவது இந்த குரூப் டைப் பண்றாங்க அப்படின்னாங்க, டீம்ஸ்ல ஆட் பண்ணா உங்களுக்கு ஆட் ஆகும் பை டிஃபால்ட். எங்க ஆட் பண்ணாலும் குரூப் இங்க பாருங்க, டீம்ஸ், குரூப், இங்க பாருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்னு பேரை சொன்னாலும் அது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்லயும் அதே ஓனர், அதே மெம்பர், அதே செட்டிங்ஸ் தான். என்ன வித்தியாசம் அப்படின்னா டீம்ஸ்ல டீம் தான் சொல்லுவாங்க பேரு, ஒரு குரூப்னு சொல்லுவாங்க. எனக்கு டிஎல்லாம் அதாவது குரூப்புக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டுக்கும் வித்தியாசம் பாருங்க. இப்போ ஒரு குரூப் அப்படின்னா அந்த குரூப்ல இருக்கிற எல்லாராலையும் அந்த குரூப்புக்கு மெசேஜ் பண்ண முடியும். இஃப் இட் இஸ் பிரைவேட் ஆர் பப்ளிக், எதுவா வேணா இருக்கட்டும். ஓகேவா? அதே மாதிரி பிஹாஃப் ஆஃப் அந்த குரூப் சார்பாவும் நீங்களால அனுப்ப முடியும். ஓகேவா? செட் பிஹாஃப் ஆஃப் வச்சோம் இல்லையா? ஆமா. அதுல என்ன பண்ணும், ஒரு யூசரை வந்து பாத்தீங்கன்னா பிஹாஃப் ஆஃப், அதாவது அவங்களால நான் அனுப்புனேன் அப்படின்ற மாதிரி போச்சு இல்லையா? அதே மாதிரி தான். ஆனா டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டுக்கு ஒரு சின்ன வித்தியாசம். அந்த மாதிரி பிஹாஃப் ஆஃப் அனுப்ப முடியாது. ஓகே. டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்ங்கிறதே ஒரு காமன் இமெயில் அட்ரஸ் வச்சுக்கிட்டு அந்த காமன் இமெயில் அட்ரஸ், அதுக்குள்ள நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க. நீங்க அனுப்புற எல்லா மெயிலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டுக்கு வருதுன்னு வைங்களேன், அதோட ஒரு காப்பி போயிட்டு தான் யாருக்கு உட்காரும், அந்த யூசருக்கு உட்காரும். ஒருவேளை அந்த பர்சனல் யூசர் வந்து அதை டெலிட் பண்றாரு அப்படின்னா அது டெலிட்டட், அவருக்கு டெலிட்டட். ஓகேவா? ஆமா, டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்ல அப்ப இமெயில் அந்த லிஸ்ட் அந்த இமெயில் ஹோல்ட் பண்ணாது அப்படிதாங்கல? ஆமா, டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் வந்து பாருங்க, ஜஸ்ட் வாங்கி கொடுத்துறோம் யூசர்ஸ்க்கு, அவ்வளவுதான். அதை வச்சுக்காது, காப்பி வச்சுக்காது. இப்ப குரூப் டீம்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? ஓகேவா? டிஎல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இந்த குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு மெயில சென்ட் பண்றேன். ஓகேவா? நான் சென்ட் பண்ணும்போது மெயில் வந்து எங்க போகும்னா குரூப் மெயில் பாக்ஸுக்கு போகும். ஓகேவா? அந்த மெயில் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகும். குரூப் மெயில் பாக்ஸ்ல ஹோஸ்ட் ஆகும். அதோட காப்பி ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இப்போ இந்த குரூப்ல வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வைங்க, அந்த 10 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப்பி போகும். ஓகேவா? ஒருவேளை இதுல இருந்து யாராவது அவங்களுடைய மெயில் பாக்ஸ்ல டெலிட் பண்ணா அவங்க மெயில் பாக்ஸ்ல மட்டும் தான் இங்கே டெலிட் ஆகும். ஓகேவா? ஆனா ஸ்டில் இன் குரூப். ஓகேவா? ஒருவேளை இது அட்மின் டெலிட் பண்ணார் அப்படின்னா குரூப்லயும் டெலிட் ஆயிடும். ஓகேவா? நார்மல் மெம்பர்ஸ் டெலிட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய மெயில் பாக்ஸ்ல மட்டும் டெலிட் ஆகும். ஆனா குரூப்ல அட்மின் டெலிட் பண்ணா மட்டும் என்ன ஆகும், அதாவது அட்மின் ஓனர் டெலிட் பண்ணாங்கன்னா அந்த குரூப்ல இருக்கிற அந்த மெயிலே காணாம போயிடும். ஓகேவா? இதேதான் இங்கேயும் நடக்குது. என்னன்னா யாராவது ஒருத்தர் மெயில் அனுப்புறாங்க, அந்த டிஎல்குள்ள ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். இதுல ஓனர் யாராவனா இருக்கட்டும், மெம்பர் யாராவனா இருக்கட்டும். ஓகேவா? காப்பி இவருக்கு அனுப்பிச்சு விட்டுரும். ஓகேவா? டிஎல் அந்த டிஎலோட மெயில் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், ஒரு காப்பியை வாங்கி இவருக்கு அனுப்பிச்சு விட்டுரும், எல்லாருக்கும் அனுப்பிடும். ஓகேவா?
ஆனா காமனா அது எதுவும் சேவ் பண்ணிக்காது. ஜஸ்ட் ஓகே இட் இஸ் எ கேட்வே. அதாவது மெயில் வருது அப்படின்னா குரூப்ல என்ன பண்ணோம், ஒரு காப்பியை ஹோல்ட் பண்ணிட்டு இவங்க எல்லாருக்கும் சென்ட் பண்ணிவிடும். ஓகேவா? ஜஸ்ட் வாங்கி கொடுக்குற மாதிரி அவ்வளவுதான், டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குரூப் விட்டுருவாங்க. வந்து சேவ் பண்ணியே வைக்கும். குரூப் வந்து சேவ் பண்ணி வைக்கும். ஆனா டிஎல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேவ் பண்ணாது. ஜஸ்ட் இட் இஸ் எ மீடியம் டு கோ. ஓகேவா? ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவாங்க. யூசருடைய மெயில் பாக்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அது சேவ் ஆகும். ஓகேவா? சோ இது புரிஞ்சுதா? புரியுது. சரி, அதனாலதான் இப்போ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஎல் தான் கேட்பாங்க. ஓகேவா? நாட் ஒரு குரூப்பை கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா குரூப்னா ஒரு 50 ஜிபிக்கு மேல ஸ்டோரேஜ் போச்சுன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஆனா வந்து டிஎலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 500 டிஎல் கிரியேட் பண்ணாலும் there is no extra charges. நோ ஸ்டோரேஜ். ஓகே, கரெக்ட். ஏன்னா எல்லாமே ஸ்டோர் ஆக போகுது. எங்க ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னா ஒரு யூசருடைய மெயில் பாக்ஸ்ல. ஒரு யூசருக்கு ஆல்ரெடி நம்ம வந்து பே பண்ணிருப்போம். இதுவே என்டர்பிரைஸ் லைசன்ஸ் இருந்தா அன்லிமிடெட் ஸ்டோரேஜ். இப்போ பேசிக் லைசன்ஸ் வந்து 1 டிபி வரைக்கும் கொடுக்குறாங்க. 50 ஜிபி மெயில் பாக்ஸும் 1 டிபி 1.5 ஸ்டோரேஜ் இருக்கு. இதுவே வந்து என்டர்பிரைஸ் லைசன்ஸ் வந்து அன்லிமிடெட். நீங்க எத்தனை டேட்டா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா இது டிஃபால்ட்டா வர்றதாங்களா? இப்போ ஒரு யூசர் மெயில் பாக்ஸ் ஒருத்தவங்களுக்கு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்ம கஸ்டமர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்ல? அது பண்ணிக்கலாம். லைசன்ஸை மாத்தணும், வேற ஒண்ணும் இல்ல. டிஃபால்ட்டா வருது 1 டிபி 1.5 ஓடுது. எத்தனை ஜிபி வருது மெயில் பாக்ஸோட ஸ்டோரேஜ் கெபாசிட்டி? 50 ஜிபி வரும். 50ங்களா? சரி, இங்க பாருங்க, யூசர்ஸ்ல போனீங்கன்னா ஆக்டிவ் யூசர்ஸ்ல இப்போ நான் வந்து பேசிக் லைசன்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? பை டிஃபால்ட்டா 50 ஜிபி வரும். ஓகேவா? 50 ஜிபி. ஓகேவா? பிரீமியம் லைசன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ரீசன் வந்து பிரீமியம் யூஸ் பண்றாரு. இந்த மெயிலுக்கு வந்தோம்னா அவருக்கு பை டிஃபால்ட் 50 ஜிபி தான். ஓகேவா? ஆனா பிரீமியமுக்கு வந்து நம்மளால இமீடியட்டா இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? பட் பேசிக் லைசன்ஸ்லாம் பண்ண முடியாது. அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைசன்ஸ் தான் வாங்கணும். ஓகேவா? பட் 50 ஜிபி மெயில் பாக்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷ கணக்கு எடுக்குங்க. மினிமம் நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இல்ல யாரா வேணா இருங்க. ஏன்னா 25 MBக்கு மேல மெயில் பாக்ஸ்ல ஸ்டோரேஜ் வருது அப்படின்னாவே அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 25 MB இப்போ 25 MB வரைக்கும் மெயில் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டு போகும். ஓகேவா? ஒருவேளை 26 MB வருது, ஒரு MB கூட வருது அப்படின்னா என்ன பண்ணுனா நீ மெயில் பாக்ஸ்ல தான் போட்டிருப்பீங்க. ஆனா அதை ஆட்டோமேட்டிக்கா OneDriveல அப்லோட் பண்ணிடும். ஓகேவா? அந்த லிங்கை தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணும் மெயில்ல. அப்போ வந்து ஜிஷூட்ல நடக்குது. ஜிஷூட்ல இல்ல, வாட் எவர் எல்லா மெயில் இதுவுமே அதான். ஓகேவா? அப்படிதான். ஓகே. ஜஸ்ட் என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ 25 MB வரைக்கும் வருதுன்னு வைங்களேன். மெயில் பாக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிட்டு ரெசிபியன்ட்டுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஒருவேளை 26 MB டூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 TB இருக்கு வைங்களேன். அதை வந்து பாத்தீங்கன்னா இதுல எடுத்துட்டு மெயில் பாக்ஸ்ல எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா 50 ஜிபி தான் மெயில் பாக்ஸோட ஸ்டோரேஜ் லிமிட். அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த 1 TB ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் டு OneDrive. ஏன்னா OneDriveல நம்ம ஈஸியா வந்து ஸ்டோரேஜை வந்து வாங்கிக்க முடியும். நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ OneDrive இருக்குன்னு இப்போ OneDriveல வந்து பாத்தீங்கன்னா இங்க 57 1 TBல வந்து 57 இருக்கு. ஓகேவா? இது நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸ்டோரேஜ் வந்து மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் ஆஃப் த யூசர் 1020 இதுல வந்து நம்ம மாத்திக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இது ரொம்ப ஈஸியா மாத்த முடியும். ஆனா மெயில் பாக்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு மெயிலுக்கு அந்த மாதிரி எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா மெயில் பாக்ஸ் 50 தான். ஓகேவா? ஸ்டோரேஜ் போட்டோஸ்ல வந்து நம்ம அதிகமா போனோம் அப்படின்னா இங்க பாருங்க 50 ஜிபி தான் டிஃபால்ட் லிமிட் அப்படின்ற மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோ அதனால வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா OneDrive ஸ்டோரேஜ் வாங்கிக்க முடியும். இப்ப பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்றது எல்லாமே இங்க ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இப்போ வந்து 57 GB யூஸ் ஆயிருக்கு, 1 TB இருக்கு, 5% யூஸ் ஆயிருக்கு. இப்போ இன்னொரு 3 மாசம் நான் யூஸ் பண்ணா ஃபில் ஆயிடும். ஆனா அப்போ வந்து ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணவா இல்ல குறைக்கணுமான்றது வந்து அப்பதான் நான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. சரி, மைக்ரோசாஃப்ட் டீம்ல இப்ப நம்ம ஒரு டீமை கிரியேட் பண்ணி போறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு HR டீமுக்கு, IT சப்போர்ட்டுக்கு, ஃபினான்ஸ் டீமுக்கு, செக்யூரிட்டி டீமுக்கு, இந்த மாதிரி வந்து நம்ம எத்தனை டீம் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம். மொத்தம் 3 டைப் ஆஃப் டீம் இருக்கு. ஓகேவா? பிரைவேட் பப்ளிக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை டிஃபால்ட்டா 2 இருக்குது. ஓகேவா? என்டர்பிரைஸ் லைசன்ஸ்ல மட்டும் நமக்கு ஆர்கனைசேஷன் வைடு டீம் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து பேசிக் லைசன்ஸ் அப்படின்றதுனால நமக்கு வந்து 2 டைப் தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஒருவேளை என்டர்பிரைஸ் லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா என்டர்பிரைஸ்க்காக மட்டுமே இதை கொண்டு வந்திருக்காங்க.
ஆர்க் வைட் டீம் அப்படின்னு, ஓகேவா? ஆர்கனைசேஷனல் வைடு டீம் அப்படின்னு. ஓகே பிரைவேட் ஓகே டீமும் பப்ளிக் டீமும் சேம் தான். ஆனா இப்போ காமன் குரூப்னு ஒண்ணு இருக்கும். லைக் வந்து மாசா வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும், மாசா வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா? ஆமா அந்த மாதிரி இடத்துல இந்த ஆர்க் வைட் டீம் அப்படிங்கிறது அது என்ன பண்ணுவாங்கன்னா, யூசர்ஸை கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அனுப்பி விட்டுருவாங்க. நீ கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகலாம், யாரோட பர்மிஷனும் நமக்கு தேவையில்லை. ஓகே ஓகே பிரைவேட் டீம்ன்றது அந்த 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 ஒரு அந்த ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ள இருக்கிற டீம். அது வெளியில யாருக்குமே தெரியாது, இந்த ஒரு டீம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பப்ளிக் டீம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா வந்து அட்மின் ஓனரோட பர்மிஷன் இல்லாம ஆட் ஆக முடியாது. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஆர்கனைசேஷன் ஒயிட் டீம் அப்படின்றது பப்ளிக்கா இருக்கும், அதே நேரத்துல ஓனரோட பர்மிஷன் தேவையில்லை. இப்போ நம்ம லைசன்ஸ் வந்து என்டர்பிரைஸ் லைசன்ஸ் எல்லாம் இருக்குன்னா யாரு வேணாலும் ஒரு குரூப்போ இல்ல வந்து டீம்ஸையோ கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. அதுக்கு அட்மின் பேனல் வந்து தான் கிரியேட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. ஓகேவா? ஏன்னா நம்ம வாட்ஸ்அப்ல வந்து நம்ம யாரு வேணாலும் கிரியேட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு குரூப்பை யாருக்கு வேணாலும் ஃபார்மட் பண்ண முடியும். பட் அந்த குரூப்போட லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்மின் சென்டர்ல நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹெச்ஆர் டீம் இருக்கு. ஓகேவா? இந்த ஹெச்ஆர் டீம்ல பர்சன் 1, பர்சன் 2, பர்சன் 3ன்னு ஒரு 10 அப் டு 10 வரைக்கும் இருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்த 10 பேருக்கான குரூப் வந்து பாத்தீங்கன்னா அட்மின் கிட்ட வந்து தான் கிரியேட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஓகேவா? ஆனா ஒரு டிஎல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி அட்மின் தான் கிரியேட் பண்ண முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. அது மாதிரி இவங்களால பிரைவேட் குரூப் மட்டும் தான் ஓபன் பண்ணிக்க முடியும், பப்ளிக் குரூப் ஓபன் பண்ண முடியாது. ஓகேவா? பிரைவேட் குரூப்னா இவங்க இந்த 10 பேர் சேட் பண்ணி, அதாவது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருப்போம் இல்லையா? ஒரு சில ப்ரிவிலேஜஸ். ஓகேவா? இப்ப ஹெச்ஆர் டீம்ல வந்து 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கு மட்டும் ஒரு குரூப். இதுல ஒருத்தர் ஓனர் இருப்பாரு, மத்த எல்லாரும் மெம்பரா இருப்பாங்க, இல்ல 2 பேர் ஓனர் இருப்பாங்க. இப்ப ஓனர் நினைச்சா அந்த குரூப்பை டெலிட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி இப்படி ஒரு குரூப் அவங்க கிரியேட் பண்ணினாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், we can able to manage. ஓகேவா? ஓகே. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்மினால தான் டிஎல் கிரியேட் பண்ண முடியும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. அப்போ ஓனர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் தி குரூப். ஓகேவா? லைக் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து அமைச்சரவையில வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? பேசிக்கா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஹெட் சிஎம்ஏ கையெழுத்து போடலாம், அந்த டிபார்ட்மெண்ட் செல்லாது, தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அறநிலையத்துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல சிஎம் கையெழுத்து போடாது, செல்லாது. ஓகே ஓகே. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த அமைச்சர் தான் போடணும், அதுதான் செல்லும். ஓகேவா? ஓகேவா? அதே மாதிரிதான் 1000 பேர் இருந்தாலும் சரி, அந்த குரூப்போட ஓனர் நினைச்சா அந்த குரூப்பை கலைச்சிடலாம், அந்த குரூப்ல யார வேணாலும் சேர்க்கலாம், யார வேணாலும் ரிமூவ் பண்ணலாம். ப்ரோ ஒரே ஒரு விஷயம், சின்ன ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, இங்க பாருங்க, எக்ஸ்டர்னல் கொலாபரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், கெஸ்ட் ஆக்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? நான் எதெல்லாம் முக்கியமான தேவையோ அதெல்லாம் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த கெஸ்ட் ஆக்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெப்டெக் அகாடமியை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க ஆட் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் ஆக்சஸ்ல தான் இருக்கீங்க. ஓகேவா? இப்போ ஒருவேளை மேக் பிரைவேட் கால்ஸ் நான் ஆஃப் பண்ணிட்டேன்னு வைங்களேன், உங்களுக்கு எனக்கு கால் பேசவே முடியாது. இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன், இப்ப என்னால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் பேசவே முடியாது. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கான்பரன்சிங், ஸ்கிரீன் ஷேரிங், எக்ஸ்டர்னல் பார்ட்டிசிபென்ட் கெட் கண்ட்ரோல். இப்ப நான் சேவ் பண்ணனா உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட்டிங்ல இப்போ வரைக்கும் உங்களுக்கு டேக் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்காது. பட் இதை ஆன் பண்ணிட்டு நான் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களால கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஆமா, ஒண்ணும் இல்ல, அந்த மீட்டிங்கான என்டையர் இது வந்து கெஸ்ட் ஆக்சஸ்ங்க ஜஸ்ட் அதோட காமன் செட்டிங்ஸ் எல்லாம் எந்த கெஸ்ட் யூசர் கிரியேட் பண்ணாலும் இந்த காமன் செட்டிங்ஸ் அப்ளை ஆகும் உங்களுக்கு. கெஸ்ட் யூசர்னா வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப வெப்டெக் அகாடமி .in அப்படின்றது தான் என்னுடைய டொமைன். ஓகேவா? அந்த டொமைன்குள்ள நான் 5000 யூசர் வச்சுக்கலாம், 10,000 யூசர் வச்சுக்கலாம், அவங்க எல்லாம் இன்டர்னல் யூசர்ஸ். கெஸ்ட் யூசர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்டெக் அகாடமி .in அப்படின்றது இல்லாம இருக்கு இல்லையா? அவுட் ஆஃப் டொமைன்ல எது எல்லாமே கெஸ்ட் ஆக்சஸ் தான். ஓகேவா? கெட் கண்ட்ரோல் வேணாம், அதை வேணுமே தான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த கெஸ்ட் ஆக்சஸ்ங்கிறது இப்ப ஒரு அந்த குரூப் அந்த போர்ட்டல்ல இருக்கிற எந்த யூசர் ஆனாலும் அவங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க, ஒரு டீம்ஸ் மீட்டிங் எடுக்கிறாங்க, கெஸ்ட் ஆக்சஸ் கொடுக்குறாங்கனாக்க இங்க இருக்கிற அந்த செட்டிங்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அப்ளிகபிள். ஆமா, இப்ப நான் வீடியோ கான்பரன்சிங் ஆஃப் பண்ணி வச்சு இப்ப நான் ஆஃப் பண்ணாம இருக்கிறதுக்கான மேபி கட் ஆகலாம்.
ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நீங்க கெஸ்ட் தானே இப்போ. ம் 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 இப்போ இப்போ நீங்க வந்து webtechacademy.in டொமைனை வச்சு நீங்க பேசுறீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் ஏ கெஸ்ட், யூ ஆர் இன்டர்னல் எம்ப்ளாயி. ஓகேவா? ஓகே ஓகே. பட் வந்து இப்போ இதே அஹ், கெஸ்ட் ஆக்சஸ்ல இருந்து ஓகே ஓகே நம்ம இமெயில் அட்ரஸ் கொடுத்து வர வைக்க முடியுமா? இல்ல அது கெஸ்ட் ஆக்சஸ்க்கு அந்த ஆப்ஷன் இல்லைங்களா? இல்ல நார்மலா பண்ணலாமே, நீங்க அது டீம்ஸ்லயே பண்ணலாமே. கெஸ்ட் இமெயில் ஆக்சஸ் எனக்கு நம்ம கெஸ்ட் ஆக்சஸ் வரலாம். ஆனா உள்ள வரும்போது அவங்க இமெயில் அட்ரஸ் போட்டு தான் உள்ள வரணுன்ற மாதிரி. அது அது ஈவெண்ட்ல தான் பண்ண முடியும். இங்க பாருங்க, ஒரு ஈவெண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணும்போது இன்வைட் ரெக்கவர்ட் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா நான் கொடுக்குற இமெயில் ஐடி மட்டும் தான் உள்ள வர முடியும். ஓகேவா? இல்ல நீங்க யாரு வேணாலும் வரலாம், ஆனா எனக்கு வந்து இமெயில் ஐடி போட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வெபினார் அப்படின்னு வெளியில இருந்து வராங்க அப்படின்னா வெபினார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன்ல நம்ம வந்து டைட்டில் என்ன இது, அதுக்கப்புறம் யாரு, இப்போ கோஆர்கனைசேஷன் யாரு எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் அட்டெண்டி இமெயில்ஸ் அப்படின்றத நான் எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா இவங்க வர சொல்ல, அதாவது வெபினார்ல மட்டும் தான் அது பண்ண முடியும். ஈவென்ட்ல இது இல்லனா ஜஸ்ட் நான் அந்த இதே யூஸ் பண்ணிக்கலாம், கெஸ்ட் ஆக்சஸ் மீட்டிங்ஸே யூஸ் பண்ணிக்கலாம், நேம் மட்டும் போட்டு உள்ள வந்துக்குவாங்க. ஆமா, இப்போ அதாவது நீங்க நார்மல் மீட்டிங் இப்போ நான் உங்களுக்கு அனுப்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ட். ஏன்னா ஈவென்ட்ல நான் சீரியஸ் கிரியேட் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பிச்சேன். அதனாலதான் ஒரே இதுல உங்களால ஜாயின் பண்ண முடியுது. அண்ட் இன்னொன்னு புரிஞ்சுக்கங்க, ஒரு லிங்க் இப்ப நான் கிரியேட் பண்ண லிங்க் இருக்கு அப்படின்னா நீங்க என்னைக்கு வேணாலும் அந்த லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? இதுல ஈவென்ட் இல்லைங்களா? நார்மலா ஒரு லிங்க் நீங்க எந்த லிங்க் வேணாலும் இருக்கா. ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல, இப்போ இது ஆக்சுவலா இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா நீங்க வெபினார் கிரியேட் பண்ணாலும் சரி இல்ல இது கிரியேட் பண்ணாலும் சரி, ஓகேவா, பேசிக்கா இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்றோம்னு வைங்களேன், வாட் எவர் லிங்க், அது வெபினாரா இருக்கட்டும் இல்ல டவுன் ஹாலா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்ல சீரியஸா இருக்கட்டும் இல்ல நார்மல் மீட்டிங்கா இருக்கட்டும், இப்படி எதுவா வேணா இருக்கட்டும். ஓகேவா? இந்த லிங்க் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜாயின் பண்ண முடியும். யாரால ஜாயின் பண்ண முடியும்? வெளியில இருந்து யாருனாலும் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? டிபெண்ட்ஸ். நம்ம வந்து அவுட்டர் இப்ப இங்க பாருங்க, வெபினார்ல வந்து நியூ வெபினார்ல வந்து கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க, யுவர் ஆர்கனைசேஷன் மட்டும் தான் ஜாயின் பண்ணாம பப்ளிக் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ யுவர் ஆர்கனைசேஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா @webtechacademy.in டொமைன் எல்லாமே உங்களால ஜாயின் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த லிங்க் வேலை செய்யாது. ஓகேவா? ஆனா பப்ளிக்னு வச்சுட்டீங்கன்னா யாரு வேணாலும் ஜாயின் பண்ணலாம். இந்த பப்ளிக் வச்சுட்டு ஒரு லிங்க் நீங்க வெளியில அனுப்புறீங்க அப்படின்னா யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ இந்த லிங்க் இருக்கு. ஓகேவா? இந்த லிங்க நான், அதாவது நான் யாரு? ஓனர். எதுக்கு ஓனர்? இந்த இந்த லிங்க்குக்கு நான் தான் ஓனர். ஓகேங்களா? இந்த லிங்கை நான் வச்சிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்களும் இந்த லிங்க், இப்ப சதாமும் இந்த லிங்கை வச்சிருக்கீங்க. ஓகேவா? இந்த சேம் லிங்க் ரெண்டு பேரும் கிளிக் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா இப்போ உங்களுக்கு எப்பயுமே பெண்டிங்ல வந்து நிக்கும். நான் அக்செப்ட் பண்ணாதான் உங்களுக்கு உள்ள விட முடியும். ஓகேவா? ஆனா ஓனருக்கு என்ன ஆகுதுன்னா அது நீ கிரியேட் பண்ண லிங்க் தான் டைரக்டா அந்த மீட்டிங் உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள வந்துடும். ஓகேவா? லிங்க் இருந்தாவே போதும். அது வந்து இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்ல டவுட் பட்டேன். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5:30 இருந்து 7:30 வரைக்கும் வச்சிருக்கேன். கரெக்டா? இந்த 5:30 to 7 இப்போ 7:30 தாண்டி இது வேலை செய்யாதுன்னு நினைச்சீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கு. 7:30 வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதே லிங்கை வச்சுதான் இப்ப நீங்க நாளைக்கு 2 முறை ஜாயின் பண்ண போறீங்கன்னா இதே லிங்க் வச்சுதான் ஜாயின் பண்ண போறீங்க. அப்ப 7:30க்கு முன்னாடி இது வேலை செய்யாதீங்கன்னா வேலை செய்யும். ஓகேவா? அது மாதிரி எப்ப வேணாலும் வேலை செய்யும். ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல, அந்த லிங்க்குள்ள நான் ஜாயின் பண்ணணும், நான் ஜாயின் பண்ணி உங்களை அலோவ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. நீங்க இதுதான் ஜஸ்ட் ஒரு பிரைவேட் டீம்ஸா இதா கிரியேட் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதானே? ஆமா. இப்போ நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திவ்ய சாந்திக்கு இப்போ இந்த மோதிலால் அமர்நாத்துக்கு அப்படின்னு கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ மார்ச் 21 பேட்ச்க்கு ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த திவ்ய சாந்திக்கு கிரியேட் பண்ணிருக்கேன். விஜய் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த டீமோட லிங்க் எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி நம்மளால ஜாயின் பண்ண முடியும்னா எஸ் தாராளமா ஜாயின் பண்ணலாம். அதுவும் அது வேற டைம்ல கான்ஃபிகர் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க இதுல ஜாயின் பண்ணா எஸ் இட் இஸ் பாசிபிள். ஓகேவா?